ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தூக்கி தாங்கி குறைவொன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தருவார். இன்றைய பிரசங்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு விசேஷமான ஒரு பிரசங்கம். ஜெபத்தோடு கேட்கும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கிரேக்கர்கள் ஒன்றை சொல்லுவார்கள், என்னவென்றால், உலகத்தில் ஞானி யார்? ஒரு மனிதன் ஞானி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த மனிதன் 3 காரியங்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டும். 3 கேள்விகள், அந்த 3 கேள்விக்கும் பதில். அந்த 3 கேள்வியில முதல் கேள்வி என்னவென்றால், நீங்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறீர்கள்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? 2வது கேள்வி என்னவென்றால், நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? 3வது கேள்வி என்னவென்றால், நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? எங்கே போக போகிறீர்கள்? வேர் ஆர் யூ கோயிங்? மேலோட்டமாக இந்த காரியங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லிவிடலாம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே இந்த கேள்விகளுக்கு, இன்றைக்கு உலகத்தின் மக்களுக்கு இந்த 3 கேள்விக்கும் விடை தெரிவதாக இல்லை. இந்த 3 கேள்விக்கும் நீங்கள் நன்றாக உண்மையானபடி உத்தரவு செல்ல வேண்டும் என்றால், இந்த வேத புத்தகத்தை தவிர வேறு எந்த புத்தகமும் அந்த கேள்வி 3க்கும் விடை சொல்ல முடியாது. எதற்காக இங்கே வந்திருக்கிறோம்? உண்ணவும் உடுக்கவுமா? பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்க இதுக்காகத்தானே ஆண்டவர் நம்ம இங்கே வைத்திருக்கிறார். எங்கே போக போகிறோம்? அநேகருக்கு அது தெரியாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதும் அவன் இருப்பதும் ஒரு புதிராக இருக்கிறது. திருமறை இந்த மனிதனை பற்றி ஏராளமான இடங்களிலே பேசுகின்றன. மனிதனை பல்வேறு காரியத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறது. மனிதன் மண் என்று அங்கு ஆண்டவர் சொன்னார். அநேக இடங்களிலே வேதத்தில் மனிதன் மண்ணா இருக்கிறான், மண்ணான மனிதன் என்றெல்லாம் வேதத்திலே அங்கு பேசுகிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் அங்கு 6, 7, 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 40:6, பின்னும் கூப்பிட்டு சொல் என்ற ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாமிசமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் புஷ்பத்தை போலவும் இருக்கிறது. அப்படியானால் மாமிசமெல்லாம் புல்லை போலவும், மனிதர்களை இங்கு ஆண்டவர் புல்லுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். பரலோகத்திலிருந்து கூப்பிட்டு சொல். அப்படியானால் ஆண்டவரே, நான் என்னத்தை கூப்பிட்டு சொல்லட்டும்? என்ன சொல்ல வேண்டும் என்றால், மனிதர்களாகி நீங்கள் யாவரும் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் மேன்மையாக வாழ்வீர்களானால், அரசர்களாக வாழ்வீர்களானால், அது எப்படி இருக்கும் என்றால், அந்த புல்லிலே அழகான பூக்கள் பூக்கிறதே, அந்த மாதிரி அந்த பூக்கள் மாறி இருக்கிறீர்கள். ஆனாலும் புல்லும் அந்த பூவும் வாடி போகும் என்று திருமறை சொல்கிறது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று அங்கே சொல்கிறது. இது ஒரு விசேஷமா மனிதனை ஆண்டவர் தானே மனிதனை ஒப்பிட்டு அங்கு பேசுகிறார். கிரேக்கர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், அடிப்படையில மனிதன் ஒரு மிருகம். அந்த மிருகம் என்ற மிருகங்களும் குட்டி போடுகிறது, மிருகங்களும் பால் கொடுக்கிறது, மிருகங்களும் குட்டிகளை கவனித்துக் கொள்கிறது, ஆகாரம் சேர்த்துக் கொடுக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி? அப்படியானால் இங்கு வேதத்திலும் ஆண்டவர் மனிதனை மிருகங்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். மனிதனுக்கும் மிருகத்திற்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அந்த மிருகங்கள் சாகிறது போலவே நாம் என்ன செய்கிறோம்? அங்கு சாகிறோம். அந்த மிருகங்களுக்கு இருக்கிற சுவாசம் மாதிரியே நமக்கும் இருக்கிறது. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். மனுப்புத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷனுடைய நிலைமை குறித்து என் உள்ளத்திலே எண்ணினேன். மனுப்புத்திற்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே, மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல, எல்லாம் மாயே. அப்படியானால் மனுஷனை மிருகத்திற்கு ஒப்பிட்டு இங்கு பேசப்படுகிறது. இப்படியே திருமறையிலே நீங்கள் பார்ப்பீர்களானால், மனிதனை ஆண்டவர் நிழலுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். மனிதனை ஆவிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். புகை போல புகைந்து போகிறான் என்று பேசுகிறார். இப்படி அநேக காரியங்களை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் மனிதனை ஆண்டவர் இப்படியெல்லாம் ஒப்பிட்டு பேசும்போது மனிதனை இன்னொரு காரியத்திற்கு அதிகமாக ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த ஒப்புதல், அதாவது இப்பொழுது இருக்கிற அந்த பேரபிள், அந்த உவமை மனிதனுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு உவமை. இந்த உவமையிலே மனிதன் ஏராளமான காரியங்களை மனிதன் உணர வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
அந்த 23வது சங்கீதத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த சங்கீதம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் காணப்படுகிற மகா உன்னதமான ஒரு கருத்தடங்கிய ஒரு பாடல். இந்த பாடலை யுகாயுகமாக தேவனுடைய பிள்ளைகள் பாடி தங்களுடைய சோதனைகளிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தங்களுடைய கஷ்டங்களிலே துன்பங்களிலே ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். மரண பள்ளத்தாக்கிலே நடக்கிறவர்கள் கூட தேறுதலும் ஆறுதலும் சந்தோஷமும் நம்பிக்கையும் அடைந்திருக்கிறார்கள். இந்த 23வது சங்கீதம் ஒரு விசேஷமான ஒரு சங்கீதம். நாம் அதை படிக்க வேண்டும், அதிகமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை அதிகமாக மனப்பாடம் செய்ய சொல்லி பிள்ளைகளுக்கும் அடிக்கடி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் வெளிநாட்டிலே படித்த போது இந்த 23வது சங்கீதத்தை பற்றி ஆங்கிலத்தில் அந்த மக்கள், அந்த வெளிநாட்டு மக்கள் எவ்வளவு அழகாக பாடுகிறார்கள். அந்த பாட்டு இன்னமும் மறக்கவில்லை. அந்த கேசட்டை ஒருவேளை நான் கொண்டு வந்திருந்தால் நன்றாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவு அழகாக அந்த பாட்டை பாடுகிறார்கள். பிரமாண்டமான இனிமையான பாட்டு. அந்த பாட்டை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பாடிக்கொண்டே இருக்கலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கீதம், இந்த 23வது சங்கீதத்தின் கீதத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தங்களுடைய உள்ளத்திலே வைத்து அதை தியானம் பண்ணுவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை விசேஷமாக விரும்புகிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். 23வது சங்கீதத்தில் மாத்திரமல்ல, இந்த வேதத்தின் அநேக இடங்களிலே கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற ஒரு கருத்து அங்கு சொல்லப்படுகிறது. அநேக இடங்களிலே நாம் வேதத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருந்து ஆடுகளை மேய்க்கிறது போல நம்மை மேய்த்து, ஆடுகளுக்கு உணவூட்டுகிறது போல நமக்கு உணவூட்டி, ஆடுகளை காப்பாற்றுவது போல அங்கு நம்மை ஆண்டவர் காப்பாற்றி, இப்படிப்பட்ட இந்த காரியங்களை குறித்து வேதம் அநேக இடங்களிலே அங்கு பேசுகிறது. கடைசியாக அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது 1 பேதுருவின் புத்தகத்திலே அந்த ஆண்டவரை பற்றி என்ன எழுதப்படுகிறது என்றால், பிரதான மேய்ப்பனாக இயேசு இந்த உலகத்திற்கு திரும்ப வரப்போகிறார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அதை பற்றி இன்றைக்கு நான் பேசப் போவதில்லை. இந்த 23வது சங்கீதத்தை குறித்து எத்தனையோ வால்யூமாக நாம் எழுதலாம். எத்தனையோ பிரசங்கங்களை அங்கே நாம் படிக்கலாம். அதில் ஒன்றை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் வைக்கப் போகிறேன். ஆண்டவர் மனிதனை ஆடுகளுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஏன் என்பதை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்கப் போகிறேன். மனிதனை ஆண்டவர் ஆடுகளுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். மண்ணுக்கு ஒப்பிட்டு பேசினார், புல்லுக்கு ஒப்பிட்டு பேசினார், பூவுக்கு ஒப்பிட்டு பேசினார், நிழலுக்கு ஒப்பிட்டு பேசினார், புகைக்கு ஒப்பிட்டு பேசினார். இப்படி எத்தனையோ காரியங்களுக்கு, மிருகத்திற்கு ஒப்பிட்டு பேசினார். ஆனால் இந்த சங்கீதத்தில் மனிதனை ஆண்டவரை நம்முடைய மேய்ப்பர் என்றும் நாம் அவருடைய ஆடுகள் என்றும் அங்கே பேசுகிறதை நாம் விசேஷ விதமாக அங்கு நாம் பார்க்கிறோம். 100வது சங்கீதத்தில் நான் அங்கே வாசிக்கிறேன். 3வது வசனம், 100வது சங்கீதம் 3வது வசனம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். நம்மை ஆடுகள் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். இங்கே 95வது சங்கீதம் 7வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். 7வது வசனம், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இப்படி வேதத்தில் அநேக இடங்களிலே எழுதப்பட்டிருக்கின்றன. சங்கீதம் ஆனாலும் சரி, வேறு புத்தகங்களானாலும் சரி. உதாரணமாக எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர். திருமறை அநேக இடங்களிலே நம்மை ஆடுகளுக்கு ஒப்பிட்டு பேசுகிறது. அப்படியானால் நாம் ஆடுகளைப் போல் இருக்கிறோமா? ஏன் ஆண்டவர் நம்மை ஆடுகளுக்கு ஒப்பிட்டு பேசினார்? இந்த ஆடுகளுக்கு ஒப்பிட்டு பேசினதிலே ஆண்டவர் அநேக விதமான ரகசியங்களை வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஈடேற்றம், கிறிஸ்தவ வாழ்வு நன்றாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆடுகள் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் அவருடைய ஆடுகள். அதை நாம் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். நான் இந்த ஆடுகளை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறேன்.
எங்கள் ஊரிலே நாங்கள் எல்லாரும் விவசாயிகள். நான் ஒரு சிறு கிராமத்திலே பிறந்தவன். எங்கள் ஊரிலே எல்லோருமே என்ன செய்தார்கள் என்றால் விவசாயம் செய்தார்கள். ஆடுகளை அங்கு வைத்திருந்தார்கள். என்னுடைய தாத்தாவுக்கு ஒரு 2000 ஆடுகள் இருந்தது. அந்த ஆடுகளை நாங்கள் மலைக்கு ஓட்டி கொண்டு போய் மேய்ப்பது வழக்கம். பள்ளிக்கூட நேரங்கள் தவிர ஹாஸ்டல்லே படித்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அந்த ஆடுகளுக்கு பின்னாக நாங்கள் போவது வழக்கம். 10 நாள் 15 நாள் ஒரு மாதம் அந்த மலைகளிலே தங்கி ஆடுகளை மேய்ப்பது வழக்கம். ஆகவே இந்த ஆடுகளை பற்றி நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் சற்று செல்வம் உடையவர். ஆகவே பிள்ளைகளை ஆடு மேய்ப்பதற்கோ காட்டு வேலைக்கோ அனுப்ப மாட்டார். நாங்கள் 4 பையன்கள் 4 பெண்கள். எங்களை எவ்வளவு சுகத்தோடு நன்றாக வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்த்தார். ஆனால் எனக்கு என்னமோ ஆதியிலிருந்து ஒரு ஆசை. கமலை இறைக்க வேண்டும், மரத்தில் ஏற வேண்டும், ஏர் உழ வேண்டும், ஆடு மேய்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. அப்பாவுக்கு தெரியாமல் அம்மாவுக்கு தெரியாமல் எப்படியாவது இந்த காரியங்களை செய்வது வழக்கம். ஆகவே இந்த ஆட்டை பற்றி சிறு வயதிலிருந்தே எனக்கு நன்றாக தெரியும். அப்புறம் இந்த ஆடுகளை பற்றி நான் வாசித்திருக்கிறேன், கவனித்திருக்கிறேன். மேய்ப்பர் பற்றியும் ஆடுகளை பற்றியும் ஆண்டவர் இந்த புத்தகத்தில் அதிகமாக எழுதியிருக்கிறபடினாலே நான் பலஸ்தீன நாட்டுக்கு 2-3 முறை சென்ற போது இந்த இடையர்கள் மத்தியிலே இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த ஆடுகளை எப்படி மேய்க்கிறார்கள் என்பதையும் நான் கவனித்திருக்கிறேன். ஆகவே இந்த பிரசங்கத்திலே உங்களுக்கு சில காரியங்களை நான் விசேஷமாக எடுத்து சொல்லுவதிலே ஆண்டவர் எனக்கு உதவி செய்யட்டும். நீங்கள் ஜெபத்தோடு இதை கேளுங்கள். முதலாவதாக இந்த ஆடுகளை பற்றி நீங்கள் படிக்கும்போது, ஆடுகள் என்று ஆண்டவர் சொல்லும்போது செம்மறி ஆடுகளை குறிக்கிறார். செம்மறி ஆடு. ஆண்டவர் நமக்கு பலியானார் என்று சொல்லும்போது அது செம்மறி புரு என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். செம்மறி ஆடாகத்தான் நமக்கு பலியானார். ஆடுகளிலே வெள்ளாடு என்று இருக்கிறது, செம்மறி ஆடு என்று இருக்கிறது. இங்கே ஆடுகளுக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு பேசும்போது செம்மறி ஆடுகளுக்கு நம்மை ஒப்பிட்டு பேசுகிறார். அப்படியானால் இந்த செம்மறி ஆடுகளை நம்மையும் நாம் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும்போது, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இந்த செம்மறி ஆடுகளுக்கு இருக்கிற 4 விசேஷமான குணாதிசயங்கள் இன்றைக்கு மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது. அதுல முதலாவது குணாதிசயம் என்னவென்றால், இந்த செம்மறி ஆடுகள் புத்தி இல்லாத மிருகங்கள். அந்த கண்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அப்படி மலங்க மலங்க விழிக்கும். ஒரு மனிதனுடைய கண்ணை பார்த்து அவன் புத்திசாலியா இல்லையா என்று சொல்லிவிட முடியும். தீர்க்கமான பார்வை, தீட்சண்யமான பார்வை, அந்த மாதிரியான பார்வை இருக்கும்போது அவர்கள் புத்திசாலிகள், அறிவாளிகள், அங்கே ஆழமாக ஆராய்ந்து பார்ப்பவர்கள் என்று தெரியும். கண்களை பார்த்தே ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லிவிடலாம். அப்படி இந்த ஆடுகளுடைய கண்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த ஆடுகளுடைய கண்கள் மலங்க மலங்க விழிக்கும், பேந்தையாக விழிக்கும். அப்பொழுது இந்த ஆடுகள் மிகவும் புத்தியில்லாத ஆடுகள் என்று நாம் கண்டுகொள்ளலாம். இந்த படைப்பிலேயே, ஆண்டவர் படைத்த படைப்புகளிலேயே மிருகங்களானாலும் சரி, பூச்சிகளானாலும் சரி, புழுக்களானாலும் சரி, இப்படிப்பட்ட எல்லா விதமான சிருஷ்டிப்புல இந்த ஆடுதான் மகா புத்தீனமான ஒரு மிருகம், ஒரு ஜந்து. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஆராய்ச்சி செய்வதற்கு முன்னதாக நான் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த மகா சத்தியத்தை, உன்னதமான சத்தியத்தை பிள்ளைகள் முன்பு வைக்கத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய அடியான் நிற்கும் போது நீர்தாமே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பேசும் ஆண்டவரே. உம்முடைய ஆவினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகள் இருதயத்திலே பேசும். இது மனிதனுடைய சத்தமாக இராதபடி தேவ சத்தமாக எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே நீர் பேசி இந்த சத்தியங்களை நாங்கள் அறிந்த பிள்ளைகளாக உமக்கென்று பிழைக்கவும் உமக்கென்று வாழவும் எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். அப்படியானால் இந்த ஆடுகள் புத்தீனமானவைகள். இந்த உலகத்தில் வேறு எந்த மிருகங்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய முட்டாள்தனமான ஒரு காரியம் இந்த ஆடுகளுக்கு உண்டு. வெரி வெரி ஃபூலிஷ் கிரீச்சர். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் அப்படி என்ன முட்டாள்களா, மதியீனம் உள்ளவர்களா, அல்லது நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு ஃபூலிஷ் பீப்புளா என்ற ஒரு கேள்வியை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். பிஏ படித்திருக்கிறோம், எம்ஏ படித்திருக்கிறோம், சயின்ஸ் அநேகம் படித்திருக்கிறோம், கணக்குகளை போட தெரியும், எவ்வளவோ அறிவு ஞானம் நமக்கு இருக்கிறது. நம்மை போய் ஆண்டவர் புத்தீனமான மக்கள் என்று ஆடுகளுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாரே, இது சரிதானா? இதை பற்றி நான் யோசித்தேன். சரி, 2 கேள்வி நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஒரு கேள்வி என்னவென்றால்,
நமக்கு என்ன தெரியும்? வாட் டு யூ நோ? நமக்கு என்ன தெரியும்? ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னென்றால், நமக்கு எவ்வளவு தெரியும்? ஹவு மச் டு யூ நோ? நமக்கு என்ன தெரியும்? இன்றைக்கு நீங்களா உட்கார்ந்துருக்கிறீங்க, நீங்க யார் என்று எனக்கு தெரியுமா? உங்க வீட்டில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, நீங்க என்ன ஊழியம் செய்றீங்க, என்ன உத்தியோகம் செய்யற, எனக்கு தெரியுமா? சரி, உங்களுடைய மனதில் இப்பொழுது என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியுமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, புருஷனும் மனைவியும் ஒன்றாக வாழ்கிறார்கள். அநேக வருஷங்கள் அவர்கள் ரொம்ப நெருக்கமாக வாழ்கிறார்கள். என்றாலும் புருஷனுடைய மனதிலே இருப்பது மனைவிக்கு தெரியாது, மனைவியினுடைய மனதில் இருப்பது புருஷனுக்கு தெரியாது. ஒரு பட்டி காட்டான் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் எங்க மாமியார் ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டார். அந்த புக்கிங் கிளார்க் சொன்னாரு, சரிப்பா உன் மாமியார் ஒரு எது? அதுதாங்க நான் கல்யாணம் பண்ணியிருக்கிற என் மனைவியினுடைய அம்மாவனுடைய ஊர். சரிப்பா, அது எந்த ஊர்? அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு, எந்த ஊரா? எம்ஏ பிஏலாம் படிச்சிருக்கீங்க, எங்க மாமியார் ஊர் உங்களுக்கு தெரியலையா? இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பட்டணங்கள் இருக்கிறது, அந்த பட்டணங்கள் நமக்கு தெரியுமா? இன்றைக்கு உலகத்தில் எத்தனை வில்லேஜ் இருக்கிறது, அந்த வில்லேஜ் எல்லாம் நமக்கு தெரியுமா? இன்றைக்கு தமிழே சொல்வார்கள், ஆய கலைகள் 64 கலைகள் உண்டு என்று சொல்வார்கள். அந்த 64 கலைகளில் ஒன்றாவது நமக்கு தெரியுமா? நான் ஒரு வேலூர்ல அங்கே போய் கொண்டிருந்தேன். நரிக்குறவர்கள் அங்கே உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு கூடை பின்னி கொண்டிருந்தார்கள். சற்று நேரம் பார்த்தேன், என்ன வேகமாக அதை பின்னுகிறார்கள், ஆச்சரியமாக பின்னுகிறார்கள். அப்பொழுது பக்கத்தில் ஒரு பாஸ்டர் நின்று கொண்டிருந்தார். அவர்கிட்ட கேட்டார், பிரதர் உங்களுக்கு கூட பின்ன தெரியுமா? தெரியாது. அவர் என்ன கேட்டாரு, எனக்கு பின்ன தெரியுமா? தெரியாது. சரி, மெக்கானிசம் தெரியுமா? மோட்டார் ரிப்பேர் தெரியுமா? அல்லது ரயில் என்ஜினை நம்ம ரிப்பேர் பண்ண முடியுமா? இல்ல வாட்ச் ஓடுறது நின்று போயிட்டு அந்த வாட்ச் ரிப்பேர் பண்ண முடியுமா? இந்த மெக்கானிசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த அவைகள் எல்லாம் ஏதாவது நமக்கு தெரியுமா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு என்ன தெரியும்? உலகத்துல 3600 பாஷை இருக்கிறது. இந்த 3600 பாஷையில இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நான் பிரான்ஸ்ல ஒரு சமயத்துல போய் அங்கே இறங்கின போது, பாண்டிச்சேரியில நம்முடைய நண்பர்கள் பிரான்ஸ்ல இருக்கிறார்கள். அந்த நண்பர்களுடைய வீட்டுக்கு போய்விடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு பிரான்ஸ்ல போய் இறங்கிட்டேன். நான் வர்றது அவங்களுக்கு சொல்லலை. அங்க ஏர்போர்ட்ல, இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஏர்போர்ட் அந்த பிரான்ஸ் பாரிஸ் ஏர்போர்ட். அங்க ஏர்போர்ட்ல போய் என்னுடைய டைரி எடுத்து இந்த பாண்டிச்சேரிக்காரருடைய அட்ரஸ் பிரான்ஸ்ல பாரிஸ்ல இருக்கிறது என்ன என்று தேடி பார்த்தேன். அவசரத்துல தப்பிதமான ஒரு டைரி எடுத்துட்டு போயிட்டேன். எருசலேமிலே அங்கு 1.5 மாதம் நான் இந்த புதைபொருள் ஆராய்ச்சி பற்றி படிக்கிறதுக்காக போயிருந்தேன். அங்கே இருந்து அங்கே பிரான்ஸுக்கு போன போது எப்படியோ அந்த டைரியை விட்டு விட்டேன். எந்த டைரி? அந்த பாண்டிச்சேரி அட்ரஸ் டைரி. அந்த ஊரிலே அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன் தனித்தவனாக. யாரும் தெரியாது, யாருக்கும் என்னை பற்றி தெரியாது, அட்ரஸும் தெரியல. ஆகவே என்ன செய்வது என்று யோசித்தேன். அப்பொழுது நம்முடைய சபையினுடைய விலாசம் அந்த டெலிபோன் புத்தகத்தில் இருக்கும் என்ற ஒரு ஞாபகம் வந்தது. சரி, டெலிபோன் புத்தகத்துக்கு ஓடினேன். ஓடி அந்த அங்கே இருந்தது, அந்த நம்பரை குறித்துக் கொண்டேன். டெலிபோன் எங்க இருக்குதுன்னு தெரியல, அந்த டெலிபோன் பூத்து எங்க இருக்குதுன்னு தெரியல. நானே எங்கெங்கயோ சுத்தி சுத்தி ஒரு 100 பேர் 200 பேர் கேட்டிருப்பேன், தெரியல. சரி, கடைசியாக அங்கு கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பையன், அவனிடத்துல போய் அவனை கூப்பிட்டு இந்த டெலிபோனை படம் போட்டு காட்டி அந்த எங்க இருக்குதுன்னு கேட்டேன். அப்படின்னு ஒரு சத்தம் போட்டார் அவரு. நான் பயந்துட்டேன், எனக்கு சத்தம் போட்டாருன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு அந்த பையனுக்கு. சரி, நான் என்னை இழுத்துட்டு போய் அந்த டெலிபோன் பூத்துல விட்டான். அந்த ஏர்போர்ட்ல இருந்து டெலிபோன்ல வீட்டு விட்டுட்டு என்னுடைய பெட்டியெல்லாம் அங்க இருக்குது, அதை எடுக்கணும். அது எங்க போகுதுன்னு தெரியல. அதுக்கு 1 மணி நேரம். அதை எடுத்துட்டு வெளியில வந்துட்டா, அந்த வெளியில வந்து பஸ் ஏறி போகணும். எந்த பஸ்ன்னு தெரியல, ஒரு 20 பஸ் நிக்குது. ஆகவே காலையில 8 மணிக்கு பாரிஸ்ல ஏர்போர்ட்டுக்கு இறங்கி சாயந்தரம் 6:30 மணிக்கு ஆபீஸ் போய் சேர்ந்த. எத்தனை லாங்குவேஜ் நமக்கு தெரியும் சொல்லுங்க? சரி, இங்க பூமியில உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த பூமிக்கு கீழே என்ன இருக்குதுன்னு தெரியுமா? 8000 மைல் கீழே இருக்கு. அந்த 8000 மைல்ல என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா? சரி, இந்தியாவை பற்றி எவ்வளவு நமக்கு தெரியும்?
இந்த உலகத்தினுடைய ஜாகிரபி எவ்வளவு தெரியும், இந்த உலகத்தாருடைய ஹிஸ்டரி எவ்வளவு தெரியும், என்ன தெரியும்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு மண் சாஸ்திரம் தெரியுமா, உலக சாஸ்திரம் தெரியுமா, சைக்காலஜி நமக்கு தெரியுமா? இந்த மிருகங்களை பற்றி எல்லாம் நாம் படிச்சிருக்கிறோமா, பறவைகளை பற்றி படிச்சிருக்கிறோமா, ஊரும் பிராணிகளை பற்றி படிச்சிருக்கிறோமா? நம்முடைய உடம்புல முதலாவது இங்க உயிர் இருக்க, இந்த உயிர் என்னென்று தெரியுமா? இங்க பிரகாசிக்குது இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த எலக்ட்ரிசிட்டி என்னன்னு தெரியுமா? இந்த புவியீர்ப்பு சக்தி மேக்னெட்டிக் அது என்னன்னு தெரியுமா? நானும் யோசித்து பார்த்து என்னதான் எனக்கு தெரியும் என்று யோசித்து பார்த்தேன். யோசித்து பார்த்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தேன். எனக்கு ஒன்று தெரியும், என்ன என்றால் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று எனக்கு தெரிந்தது. சரி, அடுத்த கேள்வி, how much do you know? சரி, சரித்திரம் படிச்சிருக்கிறோம். நான் எம்ஏல சரித்திரம் படித்தேன், பிஏல சரித்திரம் படித்தேன். சரி, எவ்வளவு சரித்திரம் தெரியும் சொல்லுங்க. ஏதோ ஒரு சேர சோழ பாண்டியர்களை பற்றி, இந்தியாவை பற்றி தெரிஞ்சுட்டா போதுமா? உலக சரித்திரம்னு கூட கொஞ்சம் படித்தோம். அர்ஜென்டைனாவுக்கு போனேன். அந்த அர்ஜென்டைனா சரித்திரம் நமக்கு தெரியுமா? அந்த தென்னாப்பிரிக்காவில் எத்தனை நாடுகள் இருக்குது, ஆப்பிரிக்காவில் எத்தனை நாடுகள் இருக்கிறது, தென் அமெரிக்காவில் எத்தனை நாடுகள் இருக்கிறது, ஆஸ்திரேலியா பற்றி தெரியுமா? இல்ல சைனாவினுடைய சரித்திரம் தெரியுமா? இல்ல நம்ம தமிழ்நாட்டு சரித்திரமே நமக்கு தெரியுமா? அதே மாதிரி மொழி எடுத்துக்கொண்டால் 3600 மொழி இருக்கிறது. எத்தனை மொழி நமக்கு தெரியும்? அதே விதமான விஞ்ஞானம் படிக்கிறோம். அந்த விஞ்ஞானத்துல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்டனி, எத்தனையோ பிரான்ச் இருக்குது. தெரியுமா நமக்கு? அல்லது வான சாஸ்திரங்களை பற்றி நமக்கு தெரியுமா? அந்த உருண்டோடுகிற கோடான கோடி உலகங்கள் என்ன, அதனுடைய பெயர் என்ன, அதனுடைய தத்துவம் என்ன என்று நமக்கு தெரியுமா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி கூட நமக்கு தெரிகிறது இல்லை. சரி, நம்ம வீட்டில் குரோட்டன்ஸ் வளர்க்கிறோம், செடி வளர்க்கிறோம், அந்த செடி என்னன்னு நமக்கு தெரியுமா? டு யூ நோ த பிளான்ட் வேர்ல்ட்? தாவரங்கள் உலகத்தை பற்றி தெரியுமா? மிருக உலகத்தை பற்றி தெரியுமா? பறவைகள் உலகத்தை பற்றி தெரியுமா? இன்றைக்கு விஞ்ஞானிகள் அந்த மைக்ரோஸ்கோபிக் ஜெம்ஸ் என்று சொல்கிறார்கள், காணப்படாத அந்த ஜெம்ஸ். அந்த ஜெம்ஸ் எல்லாம் கோடிக்கணக்காக இருக்கிறது. அந்த கோடிக்கணக்கான ஜெம்ஸ் பற்றி நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியும் நினைக்கிறோம். ஒரு சமயத்தில் நான் இங்க கனடா நாட்டில் போய் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த ஊர்ல, எனக்கு கன்னடா கொஞ்சம் கொஞ்சம் வரும். கன்னடமும் தமிழ் இங்கிலீஷும் தெலுங்கு எல்லாம் சேர்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படியோ அந்த ஜனங்கள் புரிஞ்சுட்டாங்க. அப்போ ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன், நான் 2-3 எம்ஏ படிச்சிருக்கிறேன்னு சொன்னேன். அந்த ஜனங்கள்லாம் சிரித்தார்கள், ஆண்களும் பெண்களும் சிரித்தாங்க. என்னத்துக்கு சிரிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் கேட்டேன், நான் எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொன்ன உடனே சிரிக்கிறீங்களே, ஏன் நீங்க கேலி பண்றீங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல, எம்ஏன்னா எங்களுடைய பாஷையில எருமை மாடுன்னு அர்த்தம். அப்ப நீங்க 2-3 எம்ஏ படிச்சிருக்கீங்கன்னு உடனே நீங்க என்ன 3 எருமை மாடான்னு யோசித்தாங்க. எங்களுக்கு சிரிப்பு வந்துட்டு. அண்டையிலிருந்து இந்த எம்ஏ படிக்கிறேங்கிறத விட்டுட்டேன் நான். உலகத்தில் இந்த பேப்பரில் கூட போட வேண்டாம்னு சொல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை போட்டாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு எவ்வளவு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் அப்படியே பெருமைப்படுகிறோமே. நம்முடைய படிப்புல எல்லாம் நமக்கு என்ன தெரியும்? சரி, தண்ணீர் என்றால் என்ன? உடனே ஒரு விஞ்ஞானி சொல்றாரு, விஞ்ஞானம் தெரியும் நமக்கு. H2, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது தண்ணீர். சரிதான். அப்ப ஹைட்ரஜன் என்றால் என்ன ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் விஞ்ஞானிகள் யாருக்காவது ஹைட்ரஜன் என்னன்னு தெரியுமா? இல்ல ஆக்சிஜன் என்னன்னு தெரியுமா? சரி, சி.வி. ராமன் சொன்னாரு, இந்த உலகம் எல்லாம் அங்க வானங்கள், அங்கே நீர்நிலைகள் எல்லாம் நீளமாக இருக்கிறது, நீல நிறமாக இருக்கிறது. ஏன் நீல நிறமாக இருக்கிறதுன்னா, சூரிய ஒளிக்கதிரில் 7 வகையான வண்ணம் இருக்கிறது, கலர் இருக்கிறது, கலர் கதிர்கள் இருக்கிறது. அதுல அந்த நீல நிற கதிர் ரொம்ப அதுதான் சின்னது. ஆகவே அது பெரும்படியாக பறந்து விடுகிறது. அதனால அது எல்லாமே நீளமா தெரியுது. சரி, ஏன் அந்த சிவப்பு நிறமுள்ள கதிர்கள் ஏன் அதிகமா இருக்கக்கூடாது? இப்படி கேள்வி கேட்டா யார் என்ன பதில் சொல்ல முடியும்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சுருக்கமாக சொல்ல போனால், அழகா பாட்டு பாடுறீங்க, இந்த சகோதரர் வாசிக்கிறாரு, அதை பார்க்கத்தான் முடியுத ஒழியா அது எப்படி வாசிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பாட்டு பாடுறதுனுடைய காரியம் தெரியல. எவ்வளவு மியூசிக் உங்களுக்கு இருக்குது. நான் அநேக நாடுகளுக்கு போனேன். அந்த நாடுகளில் அந்த ஜனங்கள் பாடுகிற பாட்டுகளை கேட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம நாட்டினுடைய ராகம் வேற, அவங்களுடைய ராகம் வேற, நம்ம பாடுற மாதிரி வேற, அவங்க பாடுற மாதிரி வேற. அந்த நாட்டினுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு நமக்கு என்ன தெரியும்? தத்துவ ஞானம் தெரியுமா? மனசீக சாஸ்திரம் தெரியுமா? இந்த உலகத்தில் பெரிய பெரிய மார்க்கங்களை பற்றி நமக்கு தெரியுமா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு எவ்வளவு தெரியும்? நமக்கு ஏதோ ஒரு சிறிய அளவு தெரியும்.
தமிழ் மொழியிலே ஒரு பாட்டு, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஒரு கைமண் அளவு கற்றுக்கிறோம் என்றால் உலக அளவு எவ்வளவு? 20 போட்டு 27 ஜீரோ போட்டீங்கன்னா அவ்வளவு டன் வெயிட் இந்த உலகத்தினுடைய வெயிட். 20 போட்டு 27 ஜீரோ 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 27 ஜீரோ. அது என்னன்னு நமக்கு என்ன முடியுமா? அவ்வளவு டன் எடையுள்ள இந்த உலகம். அப்போ ஒரு கைப்பிடி மண் எவ்வளவு டன்? இது எத்தனை பவுண்டு, இது எத்தனை கிலோ, எத்தனை கிராம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நமக்கு என்ன தெரியும்? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மேத்தமெட்டிக்ஸ், அந்த கணக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மலைகளை நிறுத்து, அந்த மணலை நான் நிறுத்து, தண்ணீரை நிறுத்து, இந்த உலகத்தை ஒரு பேலன்சிங்காக நான் வைத்தேன் என்று சொல்கிறார். பெரிய கணக்கு. இந்த அண்ட சராசரங்களை நாம் அளக்க வேண்டும் என்றால் அந்த கணக்கு நம்மால் புரிந்து கொள்ள கூட முடியாது. சரி, அந்த கணக்கு நமக்கு எவ்வளவு தெரியும்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 64 ராகங்கள் என்று சொல்லுகிறார்கள். காம்போதி ராகம் நமக்கு தெரியுமா? அந்த காம்போதி ராகம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகம். அப்புறம் 32 தாளம்னு சொல்றாங்க சங்கீதத்துல. அந்த தாளங்கள் நமக்கு தெரியுமா? இப்படியே கேட்டுக்கொண்டே போகலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு என்ன தெரியும்? ஏதோ ஒரு சிறிதளவு தெரியும். அந்த சிறிதளவு கூட அது சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ் என்று சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில். ஒரு மேலோட்டமான ஒரு அறிவு. இப்படி இருந்து கொண்டு அப்புறம் நாம மதியினம் உள்ளவர்களா, அறிவாளிகளா, நாம எல்லாம் முட்டாள்களா? சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, என்ன தெரியுதோ? ஒண்ணுமே தெரியல. நாம ஆடுகள் மாதிரி மலக விழிக்க வேண்டியதுதான். ஒருவர் என்ன கேட்டாரு, அவர் முன்னால 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கிறேன். என்ன தெரியுதா பாஸ்டர்னு கேட்டாரு. நான் அவரை பார்த்து முழிக்கிறேன். அது என்னென்னமோ யோசித்து பார்க்குற, ஒன்றும் ஞாபகம் வர மாட்டாங்குது. ஆடு மாதிரி தான் மலங்க தான் முழிக்க வேண்டியது இருக்குது. என்ன பாஸ்டர், என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டு சொன்னார், இந்த உலகத்தின் மக்கள் எல்லாரும் ஆடுகளைப் போல மதியீனம் உள்ளவர்களாக. அப்படி சொன்னால் நீங்கள் கோவிக்க மாட்டீர்கள் என்று, இவ்வளவு பிரசங்கத்துக்கு பிற்பாடு கோவிக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆடுகள் அப்படித்தான். அந்த ஆடுகளுக்கு அறிவே கிடையாது. அது எதை சாப்பிடணும்னு தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது, எங்க படுத்துக்கணும்னு தெரியாது. அதான் மேய்ப்பன் இல்லாவிட்டால், மேய்ப்பன் தான் அதை சொல்லணும். புல்லுள்ள இடங்கள்ல நடத்திட்டு போகணும், அப்பதான் அந்த புல்ல மேயும். புரியுதுங்களா? யாரு கூப்பிட்டாலும் நம்முடைய மேய்ப்பர்கள் எந்த சத்தமும் அதுக்கு தெரியாது. திருட தூக்குனா கூட சந்தோஷமா போயிரு திருடனோட. அங்க கசாப்பு கடைக்காரை இழுத்துட்டு போனா கூட ரொம்ப சந்தோஷமா போயிரும் அந்த ஆடு. இந்த ஆட்டுக்கு ஒன்றுமே தெரியுதில்லை, ஒரு மதியினமே புத்தியே இல்லை. அப்ப இந்த அண்ட சராசரங்களிலே இந்த உலகத்தின் மக்களுக்கு புத்தியே கிடையாது. நாம் அறிந்து விட்டோம், உணர்ந்து விட்டோம், பெரிய ஞானிகள், அறிவாளிகள் என்றெல்லாம் நினைப்பது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே சிரிப்புக்குரிய ஒரு காரியம்தான். அந்த ஆடுகளுக்கு மேய்ப்பன் இல்லாவிட்டால், மேய்ப்பன் அவைகளை நடத்தாவிட்டால், மேய்ப்பன் அவர்களுக்கு போஷிக்காவிட்டால் அந்த ஆடுகளுக்கு ஒன்றுமே தெரியாது. அதே போலதான் இன்றைக்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆடுகளைப் போல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் வேண்டும். ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாவிட்டால், ஆண்டவருடைய வழிநடத்தல் இல்லாவிட்டால் நாம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம். அதற்காகத்தான் ஆண்டவர் விசேஷமாக நம்மை மனிதனுக்கு, ஆடுகளுக்கு ஒப்பிட்டார். இன்னும் பாருங்க, சங்கீதம் 14வது சங்கீதம் 1வது வசனம், 14வது சங்கீதம் 1வது வசனம். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அப்படியானால் மதிகெட்டவன் ஒரு ஃபூலிஷ் மேன் ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது. கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறான். இப்ப நாமெல்லாம் மதிகெட்டவங்களா, மதிகெடாதவங்களா? நாமெல்லாம் அறிவாளிகளா, ஃபூலிஷ் பீப்புளா? நாம கடவுள் இல்லைன்னா சொல்றோம், இல்லை கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். கடவுளை பற்றி என்ன செய்யறோம்? பிரசங்கம் பண்ணுகிறோம். கடவுளை பற்றி புத்தகங்கள் எழுதுகிறோம். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. அந்த மதிகேடன் என்ன சொல்லுகிறான்? கடவுள் இல்லை என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். எங்க சொல்லிக் கொள்கிறான்? இருதயத்துல. அப்புறம் வெளியில என்ன சொல்றான்? கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றான். கடவுள் இருக்கிறாருன்னு பிரசங்கம் பண்றோம், கடவுள் இருக்கிறார் என்று எழுதுகிறோம். வெளிப்படையா ஆண்டவரை பற்றி பேசி எடுத்து பிரசங்கம் பண்ணி, ஆனால் உள்ளத்துல ஆண்டவர் இல்லை என்று சொல்கிறோம். ஏன்? ஆண்டவர் உள்ளத்துல இருந்தா நம்ம அநியாயம் செய்ய மாட்டோம், அக்கிரமம் செய்ய மாட்டோம், தப்பிதமான காரியங்களை நாம் செய்ய மாட்டோம். புரியுதுங்களா? கோவிலுக்கு போறோம், அங்க சாமியை அப்படியே கும்பிட்டு ரொம்ப நேரமா கும்பிட்டு பரவசமா கும்பிட்டு கடைசியில கோயிலை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு கடைக்கு போறோம். செட்டியார் கடைக்கு போன ஒருபாடு, டே அந்த தராசு எடுத்துட்டு வாடா,
அந்த பையன் புதுசா வேலைக்கு வந்த பையன் நல்ல தராசு எடுத்துட்டு வந்துட்டான். ஒரு அரை ஏன்டா இதையா எடுத்துட்டு வர்றது, அந்த இன்னொரு தராசு எடுத்துட்டு வாடா, அந்த இன்னொரு தராசு கள்ள தராசு. அப்ப கடவுள் என்ன ஆச்சு, அந்த கோவிலே பூட்டி வச்சுட்டு வந்தாச்சு கடவுள். அந்த கடவுள் எங்க இல்ல, உள்ளத்துல இல்லை. இன்றைக்கு திருமறை நாம் மதிகேடர்கள் என்று சொல்றது காரணம் என்னன்னா, நம்ம உள்ளத்திலே கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு வெளியிலே கடவுள் இருக்கிறார் என்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியானால் வேதம் என்ன சொல்லுகிறது, மதிகேடர் என்று அங்கே சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நன்றாக கவனியுங்கள். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும். நான் செய்வதுதான் சரி, நான் சொல்வதுதான் சரி, நான் நடப்பதுதான் சரியான வழி. இன்றைக்கு மக்கள், உலகத்தின் மக்கள் அப்படிதான். ஐ ஆம் ஆல் ரைட், நான் சொல்றதான் சரி இல்லைங்களா. மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழியும் உண்டு. எல்லாமே தான் செய்வதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் தான் செய்வதெல்லாம் சரி என்று நினைக்கிறார்கள். நாம் செய்வதெல்லாம் சரி என்று மதியீனன் நினைக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. புத்திசாலி நினைக்க மாட்டான். மதியீனன் தான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு காரியத்தை நினைப்பான் என்று அங்கே ஆண்டவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் லூக்கா 11:40 நான் வாசிக்கிறேன். லூக்கா 11:40, மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையா? அங்க நீங்க வாசி பார்த்தீங்களானால் நம்ம மதிகேடர்னு ஆண்டவர் சொல்றார், ஃபூலிஷ் பீப்புள்னு சொல்றார். ஏன்? வெளியில மாத்திரம் சுத்தப்படுத்திக்கிறோம், நன்றாக குளிக்கிறோம், விதவிதமான சோப் போட்டு குளிக்கிறோம், நல்ல ஒரு சுத்தமான ஆடை அணிந்து கொள்கிறோம். வெளிப்புறத்தை சுத்தமாக வைக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உட்புறத்தை பற்றி கவலைப்படுறதில்லை. அந்த உள்ளே மனதுக்குள்ளே பயங்கரமான பாவங்களை வைத்துக்கொண்டு வெளியில நல்லா சுத்தமா வைத்துக்கொண்டு இருக்கிறோம். அப்படி வெளிப்புறத்தை சுத்தமாக வைத்துக்கொண்டு உள்புறத்தை பற்றி, உள்ளான மனதை பற்றி கவலைப்படாதவர்கள் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் வேதம் சொல்லுது. நாமெல்லாம் கல்லறையை வெள்ளை அடித்த கல்லறைகள். அப்படியானால் கல்லறை வெள்ளை அடிக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு பூக்கள் போட்டு விளக்கு வைத்து ரொம்ப அழகா இருக்கு. உள்ள என்ன இருக்குது? அங்கே எலும்பு ஒரே நாற்றம், பயங்கரமான அழுகள் அங்கே இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் அப்படிதான். நாம் எல்லாரும் அநேக சமயங்களிலே வெள்ளையடிக்கப்பட்ட கலரை போல இருக்கிறோம். வெளிப்புற அலங்காரத்தை, வெளிப்புற சுத்தத்தை அனுசரிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளே இருக்கிற சுத்தத்தை பற்றி கவலைப்படலை. அப்படிப்பட்ட கவலை இல்லாதவர்களை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஃபூலிஷ் பீப்புள் என்று சொல்கிறார், மதியினர்கள் என்று அங்கு ஆண்டவர் அங்கு சொல்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 20வது வசனம், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? களஞ்சியத்தை கட்டினான், ஏராளமாக விளைந்தது. களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டி அதிலே சேர்த்து வைத்தான். அநேக நாட்கள் இது எனக்கு போதும் என்று சந்தோஷப்பட்டான். அநேக வருஷங்கள் வாழ்வோம் என்று அவன் நினைத்தான். ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே, இன்றைக்கு உன்னுடைய ஆத்மாவானது எடுத்துக்கொள்ளப்படுமானால், அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்ம ஆத்மா என்றைக்கும் எடுத்துக்கொள்ளப்படட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய வருகை இன்றைக்கு இருக்குமானாலும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் புத்திசாலிகள். அப்படிப்பட்ட ஆயத்தம் இல்லாதபடி பொன்னையும் பொருளையும் குவித்துக் கொண்டு மற்ற எல்லா காரியங்களையும் தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், எல்லா காரியத்துக்கும் ஆயத்தப்படுகிறோம். பரீட்சைக்கு ஆயத்தப்படுகிறோம், திருமணத்துக்கு ஆயத்தப்படுகிறோம், அல்லது வேலைக்கு ஆயத்தப்படுகிறோம். ஆயத்தம் ஆயத்தம் எல்லாவற்றிலும் ஆயத்தப்படுகிறவர்கள். கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படாமல் இருப்போமானால் நாம் புத்திசாலிகளா அல்லது நாம் மதியினர்களா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆடுகள் எப்படி மலங்க மலங்க விழித்து புத்தீனமாக இந்த உலகத்தில் இருக்கிறதோ, ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கிறதோ, ஒன்றும் தெரியாத அந்த ஆடுகளை நடத்துவதற்கு ஒரு மேய்ப்பன் நிச்சயமாக அவசியமோ, அப்படி அந்த மேய்ப்பன் இல்லாவிட்டால் அந்த ஆளுடைய கதி என்ன ஆகும்? இப்படிப்பட்ட காரியங்களிலே உழல் பட்டு சிக்கிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஆண்டவருடைய ஒத்தாசை தேவை. எப்படி அந்த புத்தி இல்லாத ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் தேவையோ, அந்த புத்தி இல்லாத ஆடுகளை ஒரு மேய்ப்பன் நடத்தி கொண்டு போக வேண்டுமோ, அப்படியே இந்த உலகத்தின் மக்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தில பலவிதமான பயங்கரங்களுக்கு மத்தியிலாக, பிசாசினுடைய சோதனைகளுக்கு மத்தியில, இந்த உலகத்தின் இயற்கைகளுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிற நமக்கு நிச்சயமாக தேவன் நம்மை வழிநடத்த வேண்டும். அப்படி வழி நடத்தாவிட்டால் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது? ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு எப்படி போவது? ஆடுகளைப் போல நாம் மதியற்றவர்களாக இருக்கிறோம் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 32வது சங்கீதம் 8வது வசனத்திலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு பிராமிஸை கவனியுங்கள். நான் உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் நமக்கு வழி சொல்ல, நம்மை நடத்த, நம்மோடு கூட இருக்க, உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளவு விசேஷமான ஒரு ஆலோசனை, எவ்வளவு விசேஷமான ஒரு வழி நடத்துதல். அந்த ஆண்டவர் தம்மை நம்புகிற பிள்ளைகளை விட்டு விடுகிறதில்லை. நம்முடைய புத்தியினத்தின் மத்தியிலும், நம்முடைய மடத்தனத்தின் மத்தியிலும், நம்முடைய பூலிஷ்னஸ் மத்தியிலும் இறைவன் இந்த ஆடுகளாகி நம்மை நேசித்து நம்மை வழிநடத்துவதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் என்று திருமறை அநேக இடங்களிலே சொல்லுகிறது. ஏசாயா 48:17 கர்த்தர் தம்முடைய பிள்ளையை கொடுக்கிற இன்னொரு வாக்குத்தத்தம், இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ நடக்க வேண்டிய வழியிலே நடக்கிற தேவனாகிய கர்த்தர் நானே. ஒரு சின்ன சம்பவத்தை அந்த தமிழ் லிட்டரேச்சரிலே நினைவு கூர்ந்தேன். கபிலர் என்ற ஒரு பெரிய காலமேகம் என்ற ஒரு புலவர், அவர் இன்னென்றால் 20,000 பாட்டு என்று சொல்லுவார்கள். அப்படி பாடக்கூடியவர், பெரிய அறிவாளி. நாகப்பட்டினத்திலே அவர் போன போது பசியாயிருந்தது. அங்கு சிறுவர்கள் கோழி அடித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த ஒரு பையனிடத்துல கேட்டார், இங்கு சோறு எங்கே விற்கும் என்று கேட்டார். அதில் ஒரு பையன் சொன்னார், சோறு தொண்டையில விற்கும். இந்த காலமேக புலவர், அவ்வளவு பெரிய புலவருக்கு ஒரு சின்ன காரியம் தெரியல, சோறு தொண்டையில விற்கும் என்று. ஜப்பான்ல யூனிவர்சிட்டியில என்னை பேசுவதற்காக கூப்பிட்டார்கள். இந்தியன் கல்ச்சரை பற்றி பேசுங்கள் என்று சொன்னார்கள். நான் இந்த 6000 மாணவர்கள், அங்கு ஒரு ஏறக்குறைய 500-600 ஆசிரியர்கள், ப்ரொஃபசர்ஸ், அங்க போய் நான் பேசும்போது நான் சொன்னேன், என்ன பேசுது என்று யோசித்து கொண்டிருந்தேன். கடைசியாக நான் சொன்னேன், ஒரு கதை சொன்னேன். ஒரு கேள்வி அவரிடத்தில் கேட்டேன், சுட்ட பழம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். சுட்ட பழம். அவர்கள் தலையை சொரிந்து கொண்டார். சுட்ட பழம் என்றால் என்னன்னு கேட்டார்கள். ரொம்ப ஹீட்டா இருக்கணுமா, ரொம்ப வெந்த பழமா என்று என்னென்னமோ கேள்வி கேட்டார்கள். சரி என்று நான் சொன்னேன். அவங்களுக்கு அத்தனை பேர் இருக்கிறாங்க, 6000 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 500-600 ப்ரொஃபசர்ஸ், ஒருத்தருக்காவது சுட்ட பழம் தெரியல. ஔவையாருடைய கதையை சொன்னேன், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று. அந்த மரத்தை உலுக்கின போது அந்த பழம் அந்த மணல்ல விழுந்தது. மணல் நிறைய விழுந்துட்டே என்று அந்த பழத்தை எடுத்து ஔவையார் ஊதி சாப்பிட்டார்கள். அந்த பையன் கேட்டார், பாட்டி ரொம்ப சுடுதான்னு கேட்டார். ஊதுறீங்களே. அந்த கதையை கேட்டு அவர்கள் ஒரு 15 நிமிஷம் கை தட்டினார்கள். கை தட்டி கொண்டே இருந்தார்கள். அந்த பிரின்சிபால் எழுந்திருச்சு, பிரசிடென்ட் என்று சொல்வார்கள், அங்கே பிரசிடென்ட் எழுந்திரிச்சு சொன்னாரு, இந்தியர்கள் புத்திசாலிகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பதான் புரியுது அவர்கள் எப்படி புத்திசாலிகள் என்று சொன்னார். ஒரு சின்ன கதை. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆகவே நம்மை வழி நடத்த, நம்மை கையிலாக கொடுக்க, எப்பொழுதுமே நம்மோடு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 48:17 வாசல், இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. அப்படியானால் நம்மை போதித்து நம்மை வழி நடத்துவார். நமக்கு அவர் சகாயரா இருப்பார், நம்ம கை கொடுத்து வழி நடத்துவார். எத்தனையோ விதமான அங்கு அந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அடுத்தது, இந்த ஆட்டுக்கு இருக்கிற இன்னொரு குணாதிசயம் என்ன? நான் வாசிக்கிறேன். ஏசாயா 53:6 நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். இந்த ஆடு மேய்க்கும் போது இந்த ஆட்டுக்கு பின்னால போக வேண்டாம் என்று என்னுடைய தகப்பனார் ஏன் சொன்னார் என்றால், இந்த ஆடுகள் அப்படி போகும்போது அப்படியே குனிந்து கொண்டு போகும். திடீரென்று ஒரு ஆடு அப்படி தலையை தூக்கி பார்க்கும். அது என்ன பார்க்கிறதோ நமக்கு தெரியாது. அது தலையை தூக்கி பார்த்து விட்டு எல்லா ஆடுகளும் ஒரு வழியா போகும்போது இது உடனே இன்னொரு வழியாக ஓடும். உடனே அந்த ஆடு ஓடுகிறது என்று சொல்லி ஒரு 20-30 ஆடு அதை பின்பற்றி ஓடும். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அது 30 ஆடுகளை கொண்டு வந்து பழையபடி அந்த மந்தையோடு சேர்த்து வழிநடத்த போனால் இன்னொரு ஆடு அந்த பக்கமாக இப்படி பார்க்கும். அது என்னத்தை பார்க்கிறதோ தெரியாது. உடனே அது அந்த பக்கமாக ஓடும். உடனே அதற்கு பின்னால் ஒரு 30-40 ஆடு ஓடும். இந்த ஆட்டை நீங்கள் மேய்த்தீர்களானால் இந்த ஆட்டினுடையது எப்பொழுதுமே வழி தப்பி போகிறது தான் இந்த ஆட்டினுடைய வழக்கம். ஒரு வழியில இதுதான் வழி என்று போகவே போகாது. நேரான வழி இருக்கும், பாதை இருக்கும், ரோடு இருக்கும் என்றே வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ரோட்டிலே அது போகாது. அது இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுமே ஒழிய அந்த நேரான ரோட்டிலே அது நடக்காது. ஆண்டவர் சொன்ன, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி. பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வழியில யார் நடக்கிறது?
இதுதான் வழி என்று தெரியும், இதுதான் உண்மை என்று தெரிந்தால் கூட அந்த வழியில நாம் நடக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டு, இப்படி நடந்த என்ன அப்படி நடந்த என்ன, நம்முடைய உள்ளத்துல பலவிதமாக இருக்கிறது. இது சரியா இல்லையா, அது சரியில்லையா. ஒரு வாலிபன் என்னிடத்துல வந்து, பாஸ்டர் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க, நல்ல பொண்ணா பாருங்கன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். என்னப்பா என்கிட்டவே வந்து கேட்குறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைத்தேன். ஆமா பாஸ்டர் நீங்க தான் பண்ணி வச்சீங்க. அந்த பொண்ணுக்கு சைரோகம் வந்துட்டு, டிபி வந்துட்டு. என்ன பாருங்க எப்படி நான் ஒரு கட்டு மாசத்தான உடம்பு, டிபி வந்த ஒரு பெண்ணோடு நான் எப்படி வாழட்டும் பாஸ்டர், இன்னொரு கல்யாணத்தை பாருங்க. கர்த்தருக்குள் பிரியமான பிள்ளையில அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா? மனைவியினுடைய பல்லு 2 போயிடுச்சு, முன்னால பல்லு நல்லா இல்லை, வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிறது. அமெரிக்காவில எல்லாம் அப்படிதான். நல்லா மூக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தான் இருந்தது, இப்ப கொஞ்சம் கோணி போயிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டியது. முன்னாடியெல்லாம் நான் சொன்னதை சரி சரின்னு கேட்கிறேன் அந்த அம்மா, இப்ப கொஞ்சம் ஏத்து பேசுற, உடனே வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டியது. மனிதர்கள் அந்த நேரான வழியில போறது கிடையாது. நாம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை தரித்து கொண்டோம், நம்மவாது நேரான வழியில போறோமா ஆண்டவருடைய வழியில போறேன்னு கிடையாது. சும்மா திடீர்னு இந்த பக்கம் போறது அந்த பக்கம் போறது, அங்க ஓடுறது இங்க ஓடுறது, ஆடுகளை போல வழி தப்பிதான் போயிட்டு இருக்கிறோம். அதுவும் விசேஷமாக உலக பிரகாரமான வாழ்க்கையில அப்படின்னு சொன்ன கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தாய் தந்தையர்களை கணவன் பண்ணணும், நேசிக்கணும். இந்த உலகத்திலேயே அதிகமாக மீறப்படுகிற கற்பனை இதுதான். யாரும் தாய் தந்தையர்களை கணவன் பண்றதில்லை, நேசிக்கிறது இல்லை. எல்லாம் ஷார்ட்கட்டு தான். ஆண்டவர்னு சொன்னா நம்ம ஒண்ணு செய்ய வேண்டியது. அதுக்கு பலவிதமான ரீசன்ஸ் நம்ம கொடுக்கறது, பலவிதமாக இது இதனால அதனால அப்படி இப்படி. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் நேரான வழியில நடப்பது சாத்தானுக்கு இஷ்டம் இல்லை. அதனால அவன் என்ன செய்யறான், பல வழிகளை உண்டு பண்ணிட்டு இருக்கிறான். நான் ஒரு சமயத்துல பனங்காட்டுக்குள்ள போனேன், ஒரு ஊருக்கு போறதுக்கு. ஒரு 2.5 மைல் ஒரே பனங்காடு, திருநெல்வேலி சீலாவில. அப்போ இந்த பனங்காட்டுக்குள்ள போயிடலான்னு நினைச்சிட்டு நான் போனேன். ஒரே வழிதான் இருக்குன்னு யோசித்தேன் நானு. கொஞ்சம் தூரம் போனா அங்க ஒரு 4 வழி வருது. இதுல எங்க போறது? சரி, நான் எப்படி அங்க யாரையும் கேட்கவும் முடியாது, அங்க போர்டும் கிடையாது, எங்க போறதுன்னு தெரியல. சரி, நான் ஒரு கிறிஸ்தவன் ஆனதுனால முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்க போறதுன்னு தெரியல, நீர் தான் எனக்கு வழிகாட்டணும். சரி, ஒரு பாதியில போகணும்னு மனசுல சொல்லிச்சு. சரின்னு அந்த பாதியில போனேன். ஒரு அரை பரலாம் போயிட்டு இருப்பேன், அங்க ஒரு 6 வழி வருது. இதுல எங்க போறது? இன்றைக்கு நேராக நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலவிதமான வழிகளை சாத்தான் கொண்டு வந்து வச்சிடறான். எக்கச்சக்கமான வழிகள். இந்த வழிகள் சரிதானா? எப்படி போறது, எங்க போறது? நோவாவின் காலத்துல ஆண்டவர் நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். மனம் திரும்புகள், பிரளயம் வரப்போகுது, பிரளயம் வரப்போகுது, மனம் திரும்புகள் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். 8 பேர் தான் அங்க அந்த பிரசங்கத்தை கேட்டாங்க, ரட்சிக்கப்பட்டார்கள். நான் யோசித்து பார்த்தேன், ஒரே 8 பேர் தானா? அந்த காலத்துல 3/4 பூமி, இப்போ 500 கோடி மக்கள் இருப்பார்களானால் அந்த காலத்துல 4 மடங்கு அதிகமாக இருந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவ்வளவு ஜனப்பெருக்கம் உள்ளவர்கள். அவங்களுக்கு என்ன கவலை? சாப்பாட்டு கவலையா? ஆதாமுக்கு யூதர்கள் சொல்கிறார்கள் 56 பிள்ளைகள், 33 ஆண்களும் 23 பெண்களும். அவங்க என்ன 50, 60, 80, 90, 100, 200, 300 பெற்றுக்கொண்டே போனார்கள். அவங்களுக்கு என்ன கஷ்டம்? அங்கதான் ஏராளமா விளையுது. ஏராளமான பிள்ளைகள், கோடிக்கணக்காக இருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களே 8 பேர் தான் ரட்சிக்கப்பட்டார்களா? ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப வேதத்துல தான் எனக்கு அதுக்கு விடை இருந்தது. கர்த்தருடைய திருமறை என்ன சொல்கிறது? 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தை பற்றி பேசிட்டு போறாரு. தேவ தூதர்கள் ஏன் பாவம் செய்தார்கள், நோவாவினுடைய காலத்தில் ஏன் பாவம் செய்தார்கள் என்று பேச அது போகும்போது அங்க எழுதுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அளவை வரைத்துக் கொள்வார்கள். நேராக போகிற பிள்ளைகளுக்கு கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், இப்படிப்பட்டவர்கள் அநேக வேறு வழியை சுட்டி காட்டுகிறார்கள். தந்திரமாக இது சரி அது சரி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் இன்றைக்கு அநேக மக்கள் வழி விலகி போறது. ஒரு பைபிள் தான் வச்சிருக்கிறான், எல்லார் கையிலும் இதுதான் இருக்கு. ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தொழுது கொள்ளுறான். ஒரு பைபிளை வச்சுட்டு ஒரு தேவனை தொழுது கொண்டுட்டு
ஆண்டவர் சொல்கிறார் ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே சபைன்னு சொல்லும்போது இன்னைக்கு 1008 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறோம். இதுல என்ன, எப்படி இதற்கு எப்படி நாம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும் என்றால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பிசாசானவன் அநேக கள்ளத்தனமான வழிகளை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே உண்டாக்கி இருக்கிறான். போலியான வழிகள். அதை நம்முடைய புத்தியும் நம்முடைய யுக்தியும் வைத்து பார்த்தால் அது சரியான வழி மாதிரி தான் தெரியுது. நமக்கு அது தப்பிதமான வழி மாதிரி என்ன செய்யல நமக்கு தெரியல. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் நாம் என்ன செய்வது? இந்த ஆடுகளை ஒரு மேய்ப்பன் அங்கு சரியான வழியில நடத்தி கொண்டா போனால்தான் அந்த ஆடுகளை நடத்த முடியும். இல்லைன்னா அந்த ஆடுகள் ஒவ்வொரு பக்கமாக போய் எல்லாமே கெட்டு போய்விடும், எல்லாமே அழிந்து போய்விடும். அப்படியானால் ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் மிகவும் அவசியம். அந்த சரியான பாதையை கேட்ட, அந்த சரியான பாதையை காட்ட அந்த மேய்ப்பன் இல்லாவிட்டால் அந்த ஆடுகள் ஒன்றும் இல்லாமல் சிதறி போய் அழிந்து போய்விடும். அதே போலவே இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு இந்த கள்ள வழிகள், பிசாசானவனுடைய தூதர்களும் ஒருவேளை மனித உருவிலே வந்து பலவிதமான தப்பறையான அபிப்பிராயங்களை, தப்பறையான காரியங்களை திருட்டுத்தனமாக, தந்திரமாக நமக்கு அதை போதித்து தப்பிதமான வழியிலே அவர்கள் நடத்தும் போது, ஆண்டவர் தான் நமக்கு விசேஷமான வழி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை நமக்கு ஒரு வழிகாட்டி. இந்த திருமறையின் வசனத்தை விட்டு நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் நகலக்கூடாது. வடதுபுறமாவது இடதுபுறமாவது நாம் விலகக்கூடாது. உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சம் என்று ஆண்டவர் சொல்கிறார். 119 சங்கீதம் 105 வசனம். இந்த இருளிலே, பாவ இருளிலே எங்கே போவது, என்ன செய்வது என்று தெரியாத காரிலே நம்மை வழிநடத்தி கொண்டு போவது இந்த வேத வாக்கியங்கள். ஆண்டவர் அதற்காகத்தான் பாடுபட்டு இந்த வேத வாக்கியங்களை மனிதனுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேத வாக்கியங்களை விட்டு நாம் இந்த பக்கம் அந்த பக்கம் போனால் கண்டிப்பாக கீழே விழுந்து விடுவோம். வேதமே வெளிச்சம், திருமறை நமக்கு சொல்லுகிறது. அந்த வேதமே நமக்கு வழிகாட்டி. ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியமும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்துல நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்கிறார். அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் தான் நமக்கு மேய்ப்பர், அவரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவரை பின்பற்றி என்றால் அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவரை நாம் பார்க்க முடிகிறதா? ஆண்டவர் எழுத்திலே இறங்கி வந்த தெய்வம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். இந்த வேதம் தான் நமக்கு வழிகாட்டி. கிறிஸ்துவானவர் இப்பொழுது உருவத்திலே நம்மிடத்தில் இல்லை, எழுத்து வடிவத்திலே இங்கே இருக்கிறார். அவர் சொன்னதுதானே இந்த வேதம். ஆகவே இந்த வேதம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. என்ன செய்தாலும் அது வேதத்துக்கு ஒத்திருக்கிறதா என்று நாம் பார்த்து அந்த வேத வழியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நடக்க வேண்டும். இந்த மனிதனுக்கு பொதுவாக 2 வழிகளை இங்கே மனிதனுக்கு முன்பாக 2 வழிகள் இருக்கிறது. இதை பற்றி ஆண்டவர் பேசினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரத்தில் பேசினார். மத்தேயு 7 அதிகாரம் 13 வசனத்திலே பேசினார். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வழி விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஒரு இடத்திலே அநேகர் இருப்பதை பார்ப்பில்லானால், அநேகர் ஒரு இடத்திற்கு போவதை பார்ப்பில்லானால், ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை கொஞ்சம் சற்று சிந்திக்க வேண்டும். கேட்டுக்கு போகிற வாசல் ரொம்ப அகலமாக இருக்கிறது. அது கான்கிரீட் போட்ட ஒரு பாதையாக இருக்கிறது. ஆகவே உல்லாசமாக, சந்தோஷமாக, ஒரு குறைவில்லாதபடி ஏராளமான பேர் அதுல போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது வழி அல்ல. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமான வாசல். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர். அப்புறம் எத்தனை பேர் போறது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏராளமான பேர் இருக்கிறார்கள். பெரிய திருச்சபைகள், பெரிய ஒரு கூட்டம். இப்படிப்பட்ட இதை வைத்து நாம் கணக்கு போடக்கூடாது. என்றால் திருமறை பொதுவாக என்ன சொல்கிறது? கேட்டுக்கு போகிற வழி விசாலமாயிருக்கிறது, அதில் நடக்கிறவர்கள் அநேகர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதபாரகர்கள் அந்த காலத்திலே சபை தலைவர்கள். அந்த சபை தலைவர்கள் வேதபாரர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். 23 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது பக்கத்துல, புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 23 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 14வது வசனத்திலே வாசுகிறேன். அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விடுவார்களே என்ற. நமக்கே நிச்சயமான வழி தெரியாது, நம்ம மற்றவர்களுக்கு வழிகாட்டி கொண்டு போகிறோம். இந்தியாவுக்கும் மற்ற ஊர்களுக்கும் மேலை நாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? மேலை நாடுகளிலே செயின்ட் அகஸ்டின் ஸ்ட்ரீட் எங்கே இருக்கிறது என்று யாராவது கேட்டு பாருங்கள். ஒரு அகஸ்டின் ஸ்ட்ரீட்டுக்கு நீங்க போகணும், அந்த இடத்துக்கு வந்து விட்டீர்கள், அந்த நகரத்துக்கு வந்து விட்டீர்கள், அந்த பகுதியில் தான் அது இருக்கிறது என்று தெரிகிறது. எங்கே அகஸ்டின் ஸ்ட்ரீட் என்று கேட்டால்
முக்காவாசி பேர் அங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போவாங்க. சும்மா எல்லாம் யாரை கேட்டாலும் தெரியாது 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 தெரியாது. நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது. சரி, அங்க இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்த வைத்துக்கலுங்க, மாகாளியம்மன் கோயில் எங்க இருக்குது தெரு எங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி தெரு என்று கேட்டா உடனே யாரு கேட்டாலும் சரி, ஓஹோ அதுங்களா, நீங்க இதை பாருங்க, இதே நேரா போய் மறுபடியும் இன்னொரு அங்க ரைட்ல திரும்பி அப்புறம் லெப்ட்ல திரும்பி அப்புறம் அப்படி போங்க, அங்கதான் இருக்குது. அவர் சொல்ற மாதிரியே அங்க போய் பார்த்தா அங்க மாகாளியம்மன் கோயில் இருக்காது. அங்க ஒருவர் சொல்வாரு, ஐயையோ நீங்க என்ன இப்படி வந்துட்டீங்க. நான் ஒரு தடவை திண்டுக்கல்ல ஒரு அட்ரஸ் தேடி போனேன். அந்த அட்ரஸ் நிதானமா பார்த்து சரியான இடத்துக்கு போயிட்டேன். அதுல 2 வீடு இருக்குது. அந்த 2 வீட்டுல தப்பிதமான வீட்டை தட்டிட்டேன். அப்ப இந்த அட்ரஸ் எங்கன்னா அந்த அம்மா சொன்னாங்க, ஐயோ இங்க வந்துட்டீங்களே நீங்க, இந்த அட்ரஸ் வந்து நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ல ஏறி அது இன்னொரு இடத்துக்கு அங்க வடக்க போகணும், அங்கே போய் இப்படி எல்லாம் போங்கன்னு சொன்னாங்க. சரின்னு நான் அங்க போன போது அங்க சொன்னாங்க இப்படி போனேன். நாங்க சரி அங்க போய் அன்னைக்கு ஒரு 6 மணி நேரம் அலைஞ்சு கடைசியில பார்த்தா அந்த முதல் வீட்டுக்கு போய் தட்டுனேன். அதுக்கு அடுத்த வீடு தான் அந்த வீடு. நம்ம இந்தியர்கள் வந்து இதுல எக்ஸ்பர்ட். எதுல எக்ஸ்பர்ட்? தெரியாவிட்டாலும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இதை இப்படி போங்க அப்படி போங்க அங்க போங்க. இங்க பிலாசபின்னு இந்தியர்கள் எக்ஸ்பர்ட் தான். எனக்கு தெரியாது என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல இல்ல கடவுளை பார்க்கணுமா இப்படிதான் பார்க்கணும். சரி நீங்க பரலோகத்துக்கு போனோமா இந்த வழியில தான் போகணும். குருடருக்கு குருடரான வழிகாட்டில அவங்களுக்கே தெரியாது. சரி நமக்கே தெரியலையே, இன்னொருத்தர் தப்புதமா வழிகாட்டுறமே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மார்க்க ரீதியில இப்படி ஏராளமான பேர் இன்னைக்கு தோன்றி இருக்கிறார்கள். தோன்றி பலவிதமாக கண்ணை மூடிட்டு வழிகாட்டுறாங்க, கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்றாங்க. அப்படி பிரசங்கம் ரொம்ப வல்லமையாக பண்ணுகிறார்கள். அந்த வல்லமையான பிரசங்கத்தை கேட்டு இன்னைக்கு ஜனங்கள் தெரியுறாங்க. காரணம் கர்த்தருக்குள் பிரியமானவர்கள, ஒரு வேதம் ஒரு கடவுளை தான் வணங்குறோம். இங்கே ஆண்டவர் இந்த வேதத்துல விசேஷ விதமாக அநேக இடங்களிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? உதாரணமாக நான் வாசிக்கிறேன். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்துல, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானசனும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒன்றுதான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்ப இவ்வளவு பிரிவா ஏற்காக பிரிஞ்சிருக்கிறோம்? வேதத்துல விசேஷமாக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். சங்கீதம் 119 1வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்படியானால் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலே உத்தம மார்க்கம் என்று ஒன்று உண்டு. உண்மையான ஒரு மார்க்கம், சரியான ஒரு மார்க்கம், சத்தியமான ஒரு மார்க்கம். அது என்ன? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தை. அப்படியானால் யார் என்ன சொன்னாலும் அது வேத வசனத்தில் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு இடத்துல அல்ல அல்லது 2 இடத்துல அல்ல, வேதம் முழுவதும் அதை பற்றி சொல்கிறதா என்று நாம் கவனிக்க வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆக அப்படி செய்தால்தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு என்ன செய்வார்? நிச்சயமாக அதை உணர்த்துவார். ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். தேவ ஆவியானவர் நாம் ஜெபத்தோடு வேதத்தை வாசிக்கும் போது இதுதான் வழி என்பதை நமக்கு சுட்டி காட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு கொடுத்துக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அக்னி ஸ்தம்பமும் அந்த மேக ஸ்தம்பமும் நின்று வழிநடத்தினதை போல கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நிச்சயமாக வழிநடத்துவார். சாத்தான் பலவிதமான வழிகளை உண்டு பண்ணினாலும், பிசாசுகள் பலவிதமான வழிகளை உண்டு பண்ணினாலும், மனிதர்கள் தங்களுடைய ஜீவனத்துக்காக தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக பலவிதமான வழிகளை உண்டு பண்ணினாலும் நேரான பாதை இதுவே என்று வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டும். தேவ ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுவார். தேவ ஆவியானவர் வேதவசனத்தின் மூலமா தான் சுட்டி காட்டுவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் அன்றைக்கே சொன்னேன், இல்ல வேதவசனம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆண்டவர் என்னோட பேசினார். நிறைய பேர் சொல்றாங்க ஆண்டவர் என்னோட பேசினார் என்று. ஆண்டவர் நம்மோட பேசுறதுக்கு நாம் என்ன அவ்வளவு பரிசுத்தவான்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மோசையோடு ஆண்டவர் முகமுகமாக பேசினார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மோசையை போல, மோசை முனியை போல பரிசுத்தவான்களா நாம? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒருவரை சந்தித்தேன். சீவலப்பேரி என்ற ஒரு இடம் பாளையங்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிறது. அந்த ஊர்லே போனேன். அங்கே ஒருவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தொட்டு சுகமாக்கினார்.
ஆகவே அந்த மனிதரை நான் பார்க்க போயிருந்தேன். அவரை பற்றி பார்த்துட்டு வரலாம் என்று சொல்லி. அவருக்கு ஒரு 6 மனைவிகள் மட்டும்தான் உண்டு. அவர் போகும்போது நான் அவரிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். அப்ப நான் சொன்னேன், நீங்க இவ்வளவு பெரிய போதகராக இருக்கீங்க, பலமான காரியங்களை செய்கிறீர்கள், 6 மனைவி நீங்க வைத்திருக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அது ஆண்டவர் தான் அப்படி 6 மனைவி கல்யாணம் பண்ணி சொன்னார். ஒரு அம்மா ராத்திரியில பாளையங்கோட்டையில இடத்துல வந்தாங்க. ஞானமணி அம்மானு பேர். இந்த அம்மா புருஷன் இல்லை, 2 பையங்க காலேஜில் படிக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு 40 வயசு இருந்தாலும் 25 வயது மாதிரி இருப்பார்கள். கெட்டிக்கார ஒரு பெண்மணி, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹெட்மிஸ்டர்ஸா இருக்கிறாங்க, பிஎஸ்சி பிஎட். ராத்திரியில 9 மணிக்கு வந்து, பாஸ்டர் நீங்க எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருங்க. என்னம்மா அவ்வளோ அவசரம்? நம்ம கூட்டத்துக்கெல்லாம் ஒழுங்கா 3 மாசம் வந்துட்டு இருந்தாங்க. அப்பவெல்லாம் அவர்கள் சத்தியத்தை கேட்கல. என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு பாதிரியார் எங்க வீட்டுக்கு வந்தாரு. சரி, வந்த என்ன, அவரு அந்த அம்மா வீட்டுல ஒரு கதவு தான். அந்த பாதிரியாரு தடியா இருக்கிறாரு, வேற கதவு வழி கிடையாது. அப்ப அந்த பாதிரியார் வந்துட்டு அந்த அம்மாட்ட சொல்றாரு, நான் நேற்று தரிசனம் கண்டேன், கடவுளை என்னோடு பேசினார். உடனே அந்த அம்மா ரொம்ப பயபக்தியாக என்னையா பேசினாரு, முன்ன கல்யாணம் செய்து கொள்வதற்காக பேசினார், உடனே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த அம்மாவுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் விறுவிறுத்து போச்சு. ஆண்டவர் பேசினாரம்மா, நான் என்ன செய்யட்டும்? அந்த அம்மா கொஞ்சம் புத்திசாலி. அவர் சொன்னாங்க, ஐயா சரி, ஆண்டவர் சொன்னா செய்ய வேண்டியதான், அதை பற்றி எனக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்களிடத்துல பேசின அந்த ஆண்டவர் என்னிடத்துல பேச வேண்டாமா? பேசிட்டா நான் சந்தோஷமா செய்வேனே. சரி, நீ முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணு, நானே ஜெபம் பண்றேன். 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. இன்னும் ஆண்டவர் சொல்லலையா? சொல்லலை. இன்னும் ஆண்டவர் சொல்லலையா? சொல்லலை. 12 மணிக்கு மகன் வந்துட்டான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் நம்மோட எல்லாம் பேச முடியுமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு ஆண்டவர் தரிசனம் சொன்னார். நான் சொன்னேன், தரிசனம்னா என்ன? ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் போது நம்ம செத்தவங்க மாதிரி விழுந்துருவோம். பேச்சு இருக்காது, மூச்சு இருக்காது, நம்முடைய பலம், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் செத்து போகும். அப்பதான் ஆவியானவர் வந்து பேச முடியும். பல வழிகள் உண்டு சொல்லுவாங்க. எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாதல் கிடைக்கும். கேளுங்க, விசாரிங்க, பூர்வ பாதை, ஆண்டவர் வைத்த பாதை எதுன்னு கேளுங்க, அப்பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் காட்டுவார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே 2வதாக இந்த ஆடுகள் வழிதப்பி போகிற ஆடுகள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 3வதாக இந்த ஆடுகளுக்கு, இந்த செம்மறி ஆடுகளுக்கு ஷார்ட் சைட், அது கிட்ட பார்வைதான் இருக்கு. இந்த செம்மறியார்கள், இந்த செம்மறியார்களை பாடுங்க, குடுகுடுன்னு ஓடு, அங்க ஒரு பள்ளம் இருக்கிறது தெரியாது, பொத்துன்னு விழுந்துடும். அப்புறம் இந்த பக்கம் குடுகுடுன்னு ஓடும், அங்க ஒரு 30 இருக்கு, அதுல விழுந்துடும். அதுக்கு தூரத்து பார்வை கிடையாது, பக்கத்து பார்வை தான். அப்படியானால் பக்கத்து பார்வையை வைத்துக் கொண்டு இந்த ஆடுகள் வந்து குழியிலும் பள்ளத்திலையும் மேடுலையும் விழுந்து கஷ்டப்படும். அப்படியானால் அந்த ஆட்டு மேய்ப்பன் அந்த ஆடுகளை பத்திரமாக ஓட்டி கொண்டு போக வேண்டும். அப்படி அந்த ஆட்டு மேய்ப்பன் பத்திரமாக ஓட்டி கொண்டு போகாவிட்டால் இந்த கிட்ட பார்வை உள்ள அந்த ஆடுகள் ஓடி 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 பொத்துன்னு எங்கேயாவது விழுந்துடும், ஆறுல விழுந்துடும், குளத்துல விழுந்துடும், குழியில விழுந்துடும். அப்ப நிச்சயமாக அந்த மேய்ப்பனுடைய அந்த வழிகாட்டுவது, ஓட்டுவது அதற்கு அவசியம். இன்னைக்கு நாம எல்லாரும் கிட்ட பார்வை உள்ளவங்களா, எட்ட பார்வை உள்ளவங்களா? ஆஸ்பத்திரியில போய் கண்ணாடி போட்டா உங்களுக்கு ஷார்ட் சைட் இருக்குது, உங்களுக்கு வந்து லாங் சைட் இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்றைக்கு நமக்கு என்ன சைட் இருக்குது? லாங் சைட் இருக்குதா? தீர்க்கதரிசிகளை போல பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோமா? இதோ பரலோகம் திறந்திருக்கிறதையும் ஆண்டவர் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறதை கண்டேன் ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. யோவான் சொல்றாரு, இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன்றாரு. 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இதோ அந்த சிங்காசனங்களையும் அதை சூழ்ந்திருக்கிற 24 மூப்பர்களையும், எசேக்கியேலுடைய புத்தகத்திலே ஆண்டவருடைய பற்றியும் அந்த ரதத்தை பற்றியும் சொப்பனம். அப்படியானால் நம்முடைய தீர்க்கதரிசிகளையும் முற்பிதாக்களும் தூரத்திலே இருக்கிறவைகளை கண்டு அணைத்து கொண்டு அவர்களை இந்த உலகத்தில் அந்நியர்களும் பரதேசிகளும் என்று நினைத்து அவர்கள் வாழ்ந்தார்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம்? நம்முடைய ஜீவம் எப்படிப்பட்ட ஜீவியமாக இருக்கிறது? எல்லாம் கிட்ட பார்வைதான். நாளைக்கு என்ன வேணும், நாளானிக்கு என்ன வேண்டும்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களை பற்றி தான் நாம் அதிகமாக நினைக்கிறோம். கிட்ட பார்வை இருக்கிறவர்கள் எப்படியோ அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய காரியங்கள், பிள்ளைகள் வாழ வேண்டும், நாம வாழணும், கல்யாணம் பண்ணணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு சொத்து சேர்க்கணும், உலகத்துக்கு அடுத்த காரியங்களை பற்றி தான் நாம் விசேஷமாக நினைக்கிறோம். ஆனால் நீல பார்வை கிடையாது, எட்ட பார்வை. இனிமேல் வரப்போவது என்ன?
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் போக வேண்டாமா? இதோ நான் வருவேன், வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. அப்படி ஆண்டவர் வர வேண்டாமா? கூட்டிக் கொண்டு போக வேண்டாமா? அப்பொழுது நாம் அங்கே இருப்போமா? இதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 29:18 வாசிக்கிறேன். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் தூரத்து பார்வை, தூரத்து தரிசனம். சீர்கெட்டு போவார் என்று எழுதியிருக்கிறது ஆங்கிலத்திலே. where there is no vision people will perish. அவர்கள் அழிந்து போவார்கள் என்று இங்கிலீஷ்ல இருக்கிறது. தூரத்து பார்வை, எட்ட பார்வை. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார் என்று நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவர் சீக்கிரமாக வந்துவிட்டால் நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தமாக வைத்திருக்கிறோமா? ஆண்டவரே, நீர் எப்பொழுது வென்றாலும் வாரும், இதோ நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடுமா? அப்படியானால் ஏசாயாவை போல, எரேமியாவை போல, பேதுருவை போல ஆண்டவருடைய புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பரலோகத்தையும் அந்த புதிய எருசலேம் நகரத்தையும் வாசஸ்தலங்களையும் சிங்காசனங்களையும் தீர்க்கதரிசிகளையும் தேவதூதர்களையுமா நாம் பார்க்கிறோம்? கிட்ட பார்வை. இந்த உலகத்தினுடைய காரியங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய காரியங்களை பற்றி தான் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் கிட்ட பார்வையுடையவர்களாகவே இருக்கிறார்கள். அந்த ஆடுகளைப் போல. அந்த கிட்ட பார்வை என்ன செய்யும்? குடுகுடு குடுகுடு என்று ஒரு புளியில விழுந்துடும். குடுகுடு குடுகுடு என்று வேகமாக போய் ஆற்றில் விழுந்துடும் அந்த ஆடுகள். அப்படிதான் நாம குடுகுடு குடுகுடு என்று கிட்ட பார்வையுள்ளவர்களாக ஓடி போய் அழிவிலே சிக்கிக்கொண்டு, அதிலே சிக்கிக்கொண்டு, இதிலே சிக்கிக்கொண்டு தத்தளித்துக் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். பிலிப்பியர் நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய கண்களை ஏறெடுத்து வானத்தை நோக்கி பார்த்து, நம்முடைய குடியிருப்பு, நம்முடைய சிட்டிசன்ஷிப், நாம் இனிமேல் வாழப்போகிறது, என்றென்றைக்கும் வாழப்போகிற இடம் அந்த பரலோகத்திலே இருக்கிறது. அந்த பரலோகத்திலே இருக்கிற அந்த நகரத்தை நோக்கி பார்த்து இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டாமா? நம்முடைய முற்பிதாக்கள் அப்படித்தானே வாழ்ந்தார்கள். கைகளால் கட்டப்படாத அந்த நகரத்திற்கு ஆபிரகாம் காத்திருந்தான். தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு நம்முடைய முற்பிதாக்கள் எல்லோரும் அந்த ராஜ்யத்துக்கு என்று காத்திருந்தார்களே, எட்டப்பாறை உடையவர்களாக இருந்தார்களே. நாம் எப்படி இருக்கிறோம்? அங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9-10வது வசனத்திலே வாசிக்கிறேன் ஆபிரகாமை பற்றி. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அதனாலதான் அங்கே கூடாரத்திலே குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முற்பிதாக்கள் எல்லாரையும் பற்றி பேசும்போது 13வது வசனம் பேசுகிறது. இவர்கள் எல்லோரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறைத்தார்கள். 15வது வசனம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்கள் சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று வைக்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அந்த புதிய எருசலேம் நகரம் மூடி பிரசங்கியாரை போல, கர்த்தாவே எனக்கென்று ஒரு வீட்டை கட்டியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறதே, அந்த வீட்டை எனக்கு எப்படியாவது காட்டும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டது போல, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு கொட்டாரத்தை, ஒரு அரண்மனையை கட்டியிருக்கிறார். அந்த கொட்டாரத்திலே ஆண்டவர் எவ்வளவு விசேஷமான காரியங்களை வைத்திருக்கிறார். அது பொன் தளத்தினாலே கட்டப்பட்ட வீடு, அது ரத்தின கற்களினாலே அலங்கரிக்கப்பட்ட வீடு. அப்படிப்பட்ட விசேஷமான வீட்டை கட்டி என் மகனே மகளே என்று காத்திருக்கிறார். அந்த உலகத்திலே சாவில்லை, சஞ்சலம் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை. அந்த உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை, சாத்தானும் இல்லை. இனிமேல் ஒருபோதும் பாவம் வராத ஒரு உலகம், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். என்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள், அரசாளுவார்கள். இப்படிப்பட்ட விசேஷமான காரியங்களை நாம் வாசிக்கிறோமே. நம்முடைய எண்ணத்திலே அவைகளை வைத்திருக்கிறோமா? நம்முடைய சிந்தனையிலே அவைகளை நிறுத்தி வைத்திருக்கிறோமா? நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அந்த ஆண்டவருடைய உலகத்தை பார்த்து அதற்கேற்றபடி நாம் வாழ்கிறோமா? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தேவாவியானவர் ஊற்றப்படுவார். ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம். தேவாவியானவர் ஊற்றப்படுவதற்காக ஜெபித்துங்கள். அப்படி ஆவியானவர் ஊற்றப்படும் போது, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக மக்கள் வாஞ்சிக்கிறது போல பல பாஷை பேச வேண்டும் என்று அல்ல. தேவாவியானவர் நம்மேல் ஊற்றப்படும் போது அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வேண்டும் அல்ல. தேவாவியானவர் ஊற்றப்படும் போது ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28.
அதற்கு பின்பு நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். வாலிப பிள்ளைகளே, படிக்கிற பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையை கேளுங்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கேளுங்கள். உங்கள் வாலிபரும் வாலிப பெண்களும் தரிசனங்களை காண்பார்கள் என்று சொல்கிறார். எந்த தரிசனம்? பரலோகத்தை பற்றின தரிசனம், புதிய எருசலேமை பற்றிய தரிசனம், அந்த புதிய எருசலேமிலே ஓடுகிற அந்த சிங்காசனத்தை பார்க்கிற தரிசனம், அதிலே ஓடுகிற அந்த நதி ஜீவ நதியை பார்க்கிற தரிசனம், அதிலே இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை பார்க்கிற தரிசனம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் பக்கம் பக்கமாக அந்த பரலோகத்தை பற்றி எழுதி வைத்திருக்கிறாரு. அவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய கண்களிலே நாம் பார்க்க வேண்டாமா? நம்முடைய கண்களினாலே தரிசனமாக பார்க்க வேண்டாமா? கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும், கர்த்தருடைய பிள்ளைகள் யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், சொப்பனங்களை காண்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள். விசேஷமாக வாலிப பிள்ளைகளை பற்றி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. வாலிப மகனே, மகளே, உன்னுடைய தரிசனம் என்ன? திருமணம் செய்ய வேண்டும், பெரிய உத்தியோகம் செய்ய வேண்டும், ஒரு வீட்டை கட்ட வேண்டும், நான் உல்லாசமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதா? அது மாத்திரம் போதுமா? ஆவியானவர் உடைய அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெறும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பரலோகத்தின் தரிசனத்தை காண்பீர்கள். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கிட்ட பார்வையை விட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த எட்டத்திலே இருக்கிற ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த விசேஷமான காரியங்களை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சொல்கிறார். இந்த ஆடுகள் இருக்கிறதே, இந்த ஆடுகள் என்ன செய்யும் என்று சொன்னால், அதற்கு இந்த செம்மறி ஆடுகள் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள முடியாது. பாதுகாத்துக் கொள்ள சக்தி அது கிடையாது. ஒரு பூனை ஒரு குச்சியை வச்சு அப்படி குத்துங்க அப்படிங்க. சரி, ஒரு வெள்ளாட்டு கூட நீங்க என்ன செய்யுங்க, அப்படி குத்துட்டா தலையை திருப்பிட்டு வரும், நம்ம முட்டுறதுக்கு வரும். ஒரு சின்ன பூச்சி, இப்போ நாங்களாம் இந்த சயின்ஸ் படிக்கும்போது, பாட்னி எல்லாம் படிக்கும்போது, இந்த சிறு பூச்சிகள் ஏதாவது ஒரு குச்சி வச்சு அப்படி குத்திட்டா உருன்னு அப்படியே சிலருக்கும். அது எல்லா சண்டைக்கு வரும், பயங்கரமா எதிர்க்கும். இந்த ஆட்டை ஒரு அடி அடிங்க, அல்லது 10 அடி அடிங்க, அல்லது 20 அடி அடிங்க, அந்த ஆடு எதிர்க்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த செம்மறி ஆட்டை நீங்க எத்தனை அடி அடிச்சாலும் சரி, அது எதிர்க்கவே செய்யாது. புரியுதுங்களா? தன்னை பாதுகாத்துறதுக்கு தலையை கூட அசைக்காது அது. புரியுதுங்களா? அது தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இட் கேனாட். அது தன்னுடைய காரியத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. யாரையாவது அதை டிபெண்ட் பண்ணி தான் வாழணும். வேற யாராவது தான் அந்த ஆட்டை பாதுகாக்கணுமோ ஒழிய அது தன்னை பாதுகாத்துக் கொள்ள திறனை அந்த ஆடுகளுக்கு கிடையாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதே போலதான் மனிதன் இருக்கிறான். நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? அன்றைக்கு பெரிய கோட்டைகளை கட்டி வைத்தார்கள், பெரிய மதில்கள், யாரும் ஏறி வர முடியாது. இன்னைக்கு ஏரோப்ளான்ல போய் பறந்து உள்ள போய் இறங்கிடலாம். இப்ப என்ன செய்யறது? இன்றைக்கு மக்கள் பெரிய பெரிய வீடுகளை கட்டி பூட்டுக்கிட்ட எல்லாம் போட்டு வச்சிடறாங்க. அந்த பூட்டு உடைக்கிறதுக்கு திருடுறது கஷ்டமா? ஒரு சின்ன ஒரு ஆவி கேஸை விட்டு அங்க படுத்திருக்கிறவங்களை எல்லாம் மயக்கமாக்கிட்டு, ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, ஒரு டார்ச் லைட் மாதிரி ஒளிக்கதிர், அந்த ஒளிக்கதிர் அந்த பூட்டை அப்படி அடிச்சுன்னா அந்த பூட்டை அப்படியே திறந்து உடைஞ்சிரும். இன்னைக்கு என்ன பாதுகாப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? நமக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? பஸ்ல போறோம், பாதுகாப்பு இருக்கிறதா? ட்ரெயின்ல போறோம், பாதுகாப்பு இருக்கிறதா? ஏரோப்ளேன்ல போறோம், பாதுகாப்பு இருக்கிறதா? சரி, ஒண்ணுமே வேண்டாம். பிசாசு நம்முடைய வீட்டுக்குள்ள வர முடியாதா? அவனுடைய தேவதூதர்கள் நம்முடைய வீட்டுக்குள்ள வர முடியாதா? மனிதனே, நமக்கு என்ன பாதுகாப்பு? உலகத்தில் இருக்கிற இயற்கை சக்தி பாருங்க. மழை வருது, நீங்க எதிர்த்து நிக்க முடியுமா? இடி இடிக்குது, எதிர்த்து நிக்க முடியுமா? மின்னல் அடிக்குது, எதிர்த்து நிக்க முடியுமா? கொள்ளை நோய்கள் வர்றது, மனிதன் எதிர்த்து நிற்க முடியுமா? இந்த உலகத்தின் சக்திகளே, மனிதன் ஒரு சிறுவன். அந்த சக்திகளுக்கு முன்பாக நம்ம ஒன்றும் இல்லை. பிரம்மாண்டமான அந்த சக்தி நம்ம எதிர்த்து நிற்க முடியுமா? பெரிய பெரிய வியாதிகள் எல்லாம் வருது, மனிதன் எதிர்த்து நிற்க முடியுமா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு பிசாசினுடைய அதிகாரங்களுக்கு, அவனுடைய வல்லமைகளுக்கும் மனிதன் எதிர்த்து நிற்க முடியுமா? அந்த ஆடுகளைப் போலவே அது எதிர்த்து நிற்காது. அது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய திறமை அந்த ஆடுகளுக்கு கிடையாது. அதே போல மனுஷனாகிய நமக்கு நம்முடைய வல்லமையை வைத்துக் கொண்டு, நம்முடைய அறிவை வைத்துக் கொண்டு, நம்முடைய ஞானத்தை வைத்துக் கொண்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஒத்தாசை நமக்கு வேணும். ஆண்டவர் தான் நம்ம பாதுகாக்கணும். கஷ்டமான காலங்கள் வரப்போகிறது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பயங்கரமான காலங்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும், உனது வலது பக்கத்தில் 10,000 பேரும் விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் அந்த 91 சங்கீதத்தை திரும்ப திரும்ப படிங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு மனப்பாடம் படிச்சு கொடுங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வரப்போகிற அந்த பயங்கரமான வாதை,
உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுவார்கள். அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்க வரும் பலனை காண்பாய். ஏன்? எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாகிக் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தில் அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே நமக்கு விசேஷமாக பாதுகாப்பு வேணும். அந்த பாதுகாவல் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். ஆண்டவர் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்க முடியும். எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46 சங்கீதம். ஆண்டவர்களுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு விசேஷமான வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆவியானவருடைய உள்ளத்திலே பேசிட்டு இதை பற்றி யோசிங்க, சிந்திங்க. இதை பற்றி நீங்கள் வீட்டில் போகும்போது அடிக்கடி யோசிங்க. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கார் என்று பிரசங்கம் பண்ணாரு. இந்த கருத்துக்களை எல்லாவற்றையும் சிந்திங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் அதிகமான காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார். 34 சங்கீதத்தில் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நம்மை சுற்றிலும் தேவ தூதருடைய பாளையம் இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த தேவ தூதர்கள் நம்மை பாதுகாப்பார்கள். பாவம் செய்யும் போது அவங்க ஓடிடுவாங்க. பிசாசு நம்மை தொட முடியும். எப்போ? நம்ம பாவம் செய்யும் போது நம்ம தொட்டுருவான், நம்ம அடிச்சிடறான், நமக்கு வியாதியை கொண்டு வந்துடுறான். அதர்வைஸ் இல்லை என்றால் அந்த தேவதூதருடைய பெட்டாலியன் ஒரு பட்டாளமே இருக்கிறது. எலியா தீர்க்கதரிசி பார்த்தது போல அந்த கோயாசினுடைய கண்களை திறந்த போது அந்த மலைகள் ரதங்களினாலும் அக்னிமயமான ரதங்களினாலும் குதிரைகளினாலும் நிறைந்திருந்தது. அவர்களோடு இருப்பவரை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அநேகர் என்று எலியா சொன்னாரே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பட்டாளத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம யாரும் தொட முடியாது, நம்ம யாரும் தூக்கி கொண்டு போக முடியாது. எந்த வாதையும் நம்மை அணுகாது, எந்த தீங்கும் நம்மை தொட முடியாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக விசுவாசித்து அவருடைய வசனத்தின்படி வார்த்தையின்படி நடக்கும்போது அந்த தேவதூதருடைய பட்டாளம் நம்மோடவே இருக்கும். நம்ம பாவம் செய்யும் போது அவங்க விலகி போயிடுறாங்க. பாவத்தை பார்க்க முடியாது இந்த தேவதூதர்களால. அப்போ சாத்தான் நம்மை தொட்டு விடுகிறான், நம்மை அடித்து விடுகிறான், நமக்கு வியாதிகளை கொண்டு வந்து விடுகிறான். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை 23ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொன்னார். 4வது வசனத்திலே விசேஷமான ஒரு வசனம். நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பலஸ்தீன நாட்டில் அங்க இருக்கிற அந்த மேய்ப்பர்கள் 2 காரியங்களை வைத்திருக்கிறார்கள். ஒன்று ஒரு தடி. இந்த தடி எல்லா மேய்ப்பர் கையிலும் இருக்கிறது. அப்புறம் இன்னொன்று இருக்கிறது. இது என்னவென்றால் ஒரு கோல். இந்த ராட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம், அது ஸ்டாப் என்று சொல்லுகிறோம். இந்த 2ம் ஒரு மேய்ப்பனுடைய கையில் இருக்கும். இந்த ராடு என்ன செய்யும்னா, இந்த கோல் என்ன செய்யும் என்றால், இந்த ஆடுகள் வழி விலகி போகிற ஆடுகளை எல்லாம் தட்டி தட்டி சரியான வழி நடத்துறதுக்கு இந்த கோலை உபயோகிக்கிறாங்க. எப்படி போனாலும் அந்த ஆடுகளை, அங்கே போகிற ஆடுகள் இங்கே போகிற ஆடுகளை அப்படி தட்டி எடுத்து அந்த ஒரே வழியில வழி நடத்துவதற்கு இந்த கோல் அவசியம். 2வது, ஆடுகளை ராத்திரியில அடைக்கும் போது இந்த கோலை வச்சு 1 2 3 4 5 என்று எண்ணுவார்கள். அந்த ஆடுகள் இருக்கிறதா என்று நிச்சயப்படுத்துகிறது இந்த கோல் தான் அவர்கள் கையில. அப்புறம் 3வதாக, இந்த ஆடுகளிடத்துல அன்பு செலுத்தும் போது அந்த கோல் அப்படி தடவி கொடுப்பாங்க. அன்பான ஒரு தடவுதல் கைகளிலும் இந்த கோள்களிலும் தடவி கொடுப்பாங்க. 3 காரியத்துக்காக இந்த கோல் பயன்படுகிறது. ஒன்று, வழி நடத்துவதற்கு, தப்பிதமான இடத்துல இருந்து அவங்களை கொண்டு வருவதற்கு. 2வது, அவர்கள் மத்தியில பட்டியலே இருக்கிறார்களா என்று நிச்சயப்படுத்துவதற்கு, அஷ்யூரன்ஸ். 3வதாக, இது அன்பை அரவணைத்தை காட்டுவதற்கு இந்த கோலை உபயோகிக்கிறார்கள். சரி, இந்த தடி எதற்காக உபயோகிக்கிறார்கள் சொன்னால், இந்த தடியின் நுனியில என்ன செய்வார்கள் என்றால், ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அதை மாட்டிவிட்டு அப்படி அந்த பெரிய தடியை வைத்துக்கொண்டு பெரிய மரங்களிலிருந்து இலைகளை அப்படியே அவர்கள் அறுத்து போடுவார்கள். இந்த கொக்கி மாதிரி இருக்கும், அது அப்படியே அந்த இலைகளை வெட்டி கீழே போடுவார்கள். இலைத்தலைகளை வெட்டுவதற்கு இந்த தடி உபயோகப்படும். அந்த ஆடுகளுக்கு ஆகாரமாக உபயோகப்படும். அப்புறம் இந்த கோலில ஒரு ஈட்டியை மாட்டி வைத்து விடுவார்கள், அல்லது கத்திகளை மாட்டி வைத்து விடுவார்கள். கூரான இரும்பு கம்பிகளை இங்கே மாட்டி வைத்து விடுவார்கள். மிருகங்கள், சிங்கம், புலி இப்படி வரும்போது இந்த கோல் வைத்து அந்த ஆடுகளை பாதுகாப்பார்கள். இது புரொடெக்ஷன். அந்த ஆடுகளுக்கு ஒரு புரொடெக்ஷன் கொடுக்கும். பாதுகாப்புக்காகவும் ஆகாரத்தை கொடுப்பதற்காகவும் இந்த தடியை அவர்கள் உபயோகிக்கிறார்கள். நன்றாக கவனிங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நான் பொல்லாங்குக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது
என்ன இருக்கிறதா உம்முடைய கோலும் உம்முடைய தடியும். சர்வ சிருஷ்டிகரை வணங்குகிறேன், சர்வ சிருஷ்டிகரை வணங்குகிறேன். என் துயர் முகம் கண்டு எனக்கு இறங்குமையா, எனக்கென்று துணை நிற்போர் யாரும் இல்லை. என் கர்த்தரே நீர் என்னில் வந்து தேற்றுமையா, சர்வ சிருஷ்டிகரை வணங்குகிறேன். வாழ்வை நான் அருவெறுத்து, தீயலோகத்தின் வாழ்வை நான் அருவெறுத்து, தூய மனம் தாரும் எந்தன் வல்லமை பரே. பக்தியின் பாதையிலே நான் நடந்து உம் சந்நிதியில் வாசம் பண்ண வழி செய்யுமே, சர்வ சிருஷ்டிகரை வணங்குகிறேன். வரும் வரையில், நான் மரிக்கும் நேரம் வரும் வரையில், என்னருகில் இருந்திடும் என் இறைவா. உம்மையல்லால் தஞ்சம் எனக்காருண்டு, எந்தன் மீது கண்கள் வைத்து காத்திடுமே, சர்வ சிருஷ்டிகரை வணங்குகிறேன், சர்வ சிருஷ்டிகரை வணங்குகிறேன். என் துயர்